அனைவருக்கும் தினமொரு ஜிகே சார்பாக இனிய வணக்கங்கள். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி. ஏன் புணர்ச்சி பாக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் சிலபஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 7 யூனிட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய 6 யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அப்ப இலக்கணத்தோட பேசிக்ஸ் தெரியாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த 85 கேள்விகளை என்ன செய்ய முடியாது அப்படின்னா அடிக்க முடியாது. அதாவது 6 யூனிட் அந்த இலக்கணம் ஓரியன்டா இருக்கக்கூடிய பகுதிக்கு 85 மதிப்பெண்களும் 85 வினாக்களும், 7வது யூனிட்டா இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிக்கு வந்து 15 வினாக்களும் கேட்கப்படுது. சோ அப்ப அந்த 6 யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் ஓரியன்டா இருக்கக்கூடிய எழுத்து, சொல்லு, இலக்கணம், சொல்லகராதி, இந்த மாதிரி எழுதும் திறன், இப்படி ஒவ்வொரு அழகுலையுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது புரிஞ்சுக்கிட்டா எந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். சோ இப்ப தமிழ் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட் சோர்சஸ் தேடி என்ன செய்யறோம் அப்படின்னா ஓடிட்டே இருக்கும். பட் அவுட் சோர்சஸ் அப்படின்றது முதல்ல நம்ம அந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கிறத முதல்ல முடிச்சா மட்டும்தான் அவுட் சோர்சஸ் என்னன்றதே நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த சர்க்கிள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நியூ புக் இருக்கு, இன்னொன்னு என்னன்னா ஓல்டு புக் இருக்குது, இன்னொன்னு 2003 எடிஷனையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. சோ இதை எல்லாமே முடிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 85% ஆஃப் சிலபஸ் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா முடிச்சிருப்போம். மீதி இருக்கக்கூடிய அந்த 15% ஆஃப் அவுட் சோர்சஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில தேடி அலைவோம். ஆனா அந்த 85 மதிப்பெண்களை முழுசா நம்ம முடிச்சிருக்கோமா அப்படின்றது நமக்கு கேள்விக்குறிதான். சோ இந்த 85 மதிப்பெண்களை நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த 15 மதிப்பெண்களையும் சேர்த்து உங்களை அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சோ இதுல ஏன் முதல்ல எடுத்த உடனே புணர்ச்சி அப்படின்றத நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் யூனிட் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பிரித்தெழுதுக. அந்த இலக்கணம் பகுதியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பிரித்தெழுதுகளுக்கு வந்து நிறைய பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதுகவும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா பிரித்தெழுதுக ஏன் படிக்கணும் அப்படின்றது யாருக்குமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னா தெரியறது இல்ல. எப்படி பிரித்தெழுதுனா வந்து ஆன்சர் கொண்டு வர்றது, சரியான பிரித்தெழுதுக கரெக்டா, சேர்த்தெழுதுக கரெக்டா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி மட்டும்தான். அப்ப புணர்ச்சி தெரியாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியாது. சோ அப்ப புணர்ச்சியினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். புணர்ச்சி தெரிஞ்சா மட்டும்தான் பிரித்தெழுதுக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். இன்னொன்னு என்னது அப்படின்னா சேர்த்தெழுதுகவுமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். சோ பிரித்தெழுதுறதுக்கும் சேர்த்தெழுதுறதுக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இலக்கணம் தேவை. அப்ப இந்த இலக்கணம் எதுல, அந்த புணர்ச்சி எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அலகு 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம் பகுதி. அலகு 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம் பகுதியில எத்தனை வினாக்கள் கேட்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அலகு 1 அந்த இலக்கண பகுதியில இருந்து மட்டுமே 25 வினாக்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா கேட்கப்படுது. அந்த 25 வினாக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னது அப்படின்னா எழுத்து, இன்னொன்னு சொல். சோ எப்பவுமே என்னது அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடங்கள்ல போகும்போது வந்து ஆனாவனாவை சொல்லி கொடுத்து அந்த ஆனாவனாவை வச்சு அடுத்து ஒரு எழுத்து சேர்த்து எழுதிதான் அதை ஒரு சொல்லா மாத்துறதுக்கு நம்ம பழகுவோம். அப்ப எழுத்துங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தேவையாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அப்ப எழுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழுத்துல முதல் டாபிக்கா அவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக. 2வது டாபிக்கா அவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா சேர்த்தெழுதுக. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. அதுக்கப்புறமாக தான் சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடுன்னு சொல்லி ஒவ்வொன்றாக வரும். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து புணர்ச்சியினுடைய அடிப்படை, அதாவது இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கும் அடிப்படையே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி மட்டும்தான். சோ அந்த புணர்ச்சியை பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவுமே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதுல இருந்தே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முழுமையாகவே நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு இதுதான் என்னது அப்படின்னா இந்த புணர்ச்சி வகுப்பு. இப்ப இந்த புணர்ச்சியில எத்தனை விதமான புணர்ச்சிகள் இருக்கு, எதெல்லாம் புணர்ச்சி, எந்தெந்த புணர்ச்சியெல்லாம் எந்தெந்த வகைக்கு கீழே வரும் அப்படிங்கிறத இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த பக்கத்துல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். சோ முதல் பக்கத்துல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சியை வந்து 2 டைப்பா என்ன செய்யலாம் பிரிக்கலாம். ஒண்ணு உயிர் ஈற்று புணர்ச்சி, இன்னொன்னு மெய் ஈற்று புணர்ச்சி. இந்த உயிர் ஈற்று புணர்ச்சிக்கு கீழே என்னென்ன புணர்ச்சிகள்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்படு மெய் புணர்ச்சி, குற்றியல் உகர புணர்ச்சி, முற்றியல் உகர புணர்ச்சி, இயல்பீறு, விதியீறு, பூ பெயர், மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி, திசை பெயர் புணர்ச்சி, திசை பெயரோடு பிற, பல மற்றும் சில. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எல்லா டைப்ஸுமே உயிரீற்றுக்கு கீழே வரும். மெய்யீற்றுக்கு கீழே என்ன வரும்? மகர ஈற்று புணர்ச்சி,
மெய்யீற்றின் முன் உயிர், நிலைமொழியில் தனி குற்றெழுத்தின் முன்னே நின்ற ஒரு உயிர், அதுக்கப்புறம் நகர நகர ஈறு, லகர லகர ஈறு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மெய்யீற்று புணர்ச்சியில வரும். இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். சோ முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா புணர்ச்சி. இது வந்து நமக்கு நம்மளுடைய 6ஆம் வகுப்பு புத்தகத்துல எடுத்த உடனே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஒரு பேசிக் தான், சரிங்களா? நம்ம இன்னும் டாபிக் உள்ளேயே போல, இது நம்ம பேசிக் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்லை எப்பவுமே என்னது அப்படின்னா ஒரு பிரித்தெழுதுக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரித்தெழுதுகளை முதலாவதா இருக்கக்கூடிய சொல் இருக்கு இல்லையா, அந்த முதலாவதா இருக்கக்கூடிய சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். முதலாவதா இருக்கக்கூடிய சொல்லை நிலைமொழி. அடுத்து வந்து ஜாயின் பண்ணதுல இந்த சொல்லுக்கு பேர் என்னது அப்படின்னா வருமொழி அப்படின்னு பேரு. சோ முதல்ல இருக்கிற சொல்லுக்கு பேர் என்னது நிலைமொழி, அடுத்ததா இருக்கக்கூடிய சொல்லுக்கு என்னது அப்படின்னா வருமொழி அப்படின்னு பேரு. சோ இந்த வருமொழி நிலைமொழி அப்படிங்கறது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த புணர்ச்சியை நம்மளால பண்ண முடியும், சரிங்களா? அப்ப புணர்ச்சினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சொற்கள் சேருதுங்க. 2 சொற்கள் சேரும் போது இருன்னு வச்சுக்கோங்க. 2 சொற்கள் சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணையறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா புணர்ச்சி. அதுலதான் என்னது அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்ப நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணையறதான் என்ன சொல்றோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சோ இது தெரியாம என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம பிரிக்கவோ சேர்க்கவோ முடியாது. 1 மார்க்குக்காக நான் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு வேணா படிக்கலாம். அப்ப அந்த 1 மார்க்குங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். 1 மார்க்ல வேலை வாய்ப்பை தவற விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்ப சிலை கூட்டல் அழகு, இந்த லை பிரிச்சீங்கன்னா இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு இருக்கு. இங்க முதல் எழுத்து என்ன இருக்கு? உயிரெழுத்து. இங்க என்ன இருக்கு? உயிரெழுத்து இல்லையா? அப்ப இங்க ஐல முடிஞ்சிருக்கு நிலைமொழி, வருமொழி ஆல முடிஞ்சிருக்கு. இப்படி லை ஐல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இது உடம்பெடுமை புணர்ச்சியின்படி இந்த இடத்துல தோன்றும். அதை எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து அதற்குள்ள போகும்போது பார்க்கலாம். முதல்ல நம்ம உயிரிற்று புணர்ச்சினா என்ன அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல பாக்குறோம். சோ உயிர் ஈற்று அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈற்றுனா கடைசி. அப்ப உயிர் எழுத்தானது கடைசியில இருக்கும் அப்படிங்கறதா அதனுடைய விஷயம். இந்த சிலையை பிரிச்சீங்கன்னா லைல அதாவது சிலை அப்படின்றதுல ஈரான கடைசி எழுத்து பிரிச்சீங்கன்னா லை, அதுல இருக்கக்கூடிய இல் கூட்டல் லை, அந்த லை அப்படின்றது உயிர் எழுத்துல முடிஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேரு உயிர் ஈற்று புணர்ச்சி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க 2வதா ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க மண் கூட்டல் அழகு. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்துல முடிஞ்சிருக்குது, அப்ப மெய் ஈற்று புணர்ச்சி, சரிங்களா? அடுத்ததா வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் புணர்ச்சி. இப்ப பொன் கூட்டல் உண்டு, இங்க முதல் எழுத்து என்ன இருக்கு? உயிர் எழுத்து. அப்ப வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா உயிர் முதல் புணர்ச்சி. அடுத்ததா பாருங்க மெய் முதல் புணர்ச்சி. வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருக்கணும். இங்க என்ன சீன் இருக்கு, இதை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் இ. இச்சுங்கிறது ஒரு மெய் எழுத்து. அப்ப மெய் எழுத்தை முதலாக கொண்ட புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து இதுவும் பேசிக்ஸ் தான், இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். இயல்பு புணர்ச்சினா நம்ம பேசும்போது எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் இயல்பாக புணர்வதற்கு பேரு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேரு. உதாரணமா தாய் கூட்டல் மொழி, இதை சேர்க்கும் போது என்ன கிடைக்குது? தாய்மொழி. இந்த 2 சொற்கள்லயுமே எந்த மாற்றமுமே நடக்கல, சரிங்களா? 2 சொற்களிலும் எந்த மாற்றமும் நிகழல. அப்ப இதுக்கு பேர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி, சரிங்களா? சோ எந்த மாற்றமுமே என்ன செய்யல அப்படின்னா நடக்கல. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி. அப்ப விகாரம்னா, விகாரம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். விகாரம் அப்படின்னா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த இயல்பு புணர்ச்சி இப்படி மட்டும் தான் புணரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப இங்க பாருங்க உடல் கூட்டல் ஓம்பல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? உடல் கூட்டல் ஓம்பல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இத சேர்த்து எழுதும் போது என்ன இருக்கு அப்படின்னா உடல் மேல உயிர் வந்து ஒன்றி உடல் ஓம்பல் அப்படின்னு இந்த லோவாக மாறி இருக்கு. உடல்ன்ற மெய்யெழுத்து மேல அந்த உயிர் வந்து ஒன்றி இள்ளு கூட்டல் ஓ லோவா மாறி இருக்கு. லோன்ற ஒரு புதிய உயிர் எழுத்தாக மாறி இருக்குது. சோ அப்ப இங்க புது எழுத்து எதுவுமே உருவாகல, வேற எழுத்தாக மாறவே இல்லை, அப்படியே புணர்ந்து இருக்குது. சரி, இப்ப இது வரைக்கும் அப்ப இதுவும் என்ன புணர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான், சரிங்களா? ஒருவேளை கொஸ்டினா கூட கேட்கலாம், உடல் கூட்டல் ஓம்பல்ன்றது எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி கிடையாது. நீங்க இல்லும் ஓவும் சேர்ந்து லோவா மாறி இருக்குதுல்ல, அப்ப மாற்றம் அடைஞ்சிருக்குதுல்ல, விகார புணர்ச்சின்னு போட்டீங்கன்னா தப்பு. அப்ப விகாரம்னா என்னங்க அப்படின்னா மாற்றம்.
விகாரம்னா ஒண்ணும் கிடையாது, மாற்றம். ரெண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ ஏதாவது மாற்றங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை 3 டைப்பா பிரிக்கிறோம். ஒண்ணு தோன்றல், இன்னொன்னு திரிதல், இன்னொன்னு கெடுதல். அப்ப நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதுசா ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு தோன்றல் விகாரம். ஒண்ணு. தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். தமிழ் கூட்டல் பாடம் என்ன வரும்? தமிழ் பாடம், தமிழ் புத்தகம். சரிங்களா? தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். அப்ப புதுசா ஒரு எழுத்து இந்த இடத்துல தோன்றுது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா 10 கூட்டல் பாட்டு. சேர்த்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? 10 பாட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இப்ப இல்ல, ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கு? இப்ப தோன்றிருக்கு. அப்ப புதுசாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். இதே ஒண்ணு இன்னொன்னாக மாறுவது, ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றமடைவது திரிதல் விகாரம். வில் கூட்டல் கொடி, விற்கொடி. பல் கூட்டல் பொடி, பற்பொடி. எங்க மாறி இருக்கு? லகரம் என்னவா மாறி இருக்கு? இங்க ரகரமாக மாறி இருக்குது. சோ அப்ப ஒன்று இன்னொன்றாக மாற்றம் அடையுது. அதுக்கு பேரு திரிதல் புணர்ச்சி. அப்ப இங்க அடுத்ததா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு எழுத்து மறைவது, ரெண்டு சொற்கள் அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைறதுக்கு பேரு கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனம் இம்மு போயிருது, அப்ப மன மகிழ்ச்சி. சோ ரெண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்றதும் உண்டு. சோ அப்ப அப்படி இருக்கும்போது நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை. ஒண்ணுக்கு மேற்பட்ட விகாரங்கள். நீங்க நினைக்கலாம், அப்ப நாடக கலைன்னு மட்டும்தானே வரணும், நீங்க கெடுதல் விகாரம்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கெடுதல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு மனம் கூட்டல் மகிழ்ச்சி. விகார புணர்ச்சியில ஒரே ஒரு விகாரம் மட்டும்தான் நடக்கணும்ன்றது இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடக்கலாம். அப்ப மகரம் அழிந்து அதுக்கு பதில் என்ன தோன்றி இருக்கு? இக்குங்கிற அந்த மெய் தோன்றி இருக்குது. சோ இங்க 2 விகாரங்கள் நடந்திருக்குது. சோ இங்க பாருங்க, கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி ஈக்கு என்னும் மெய் எழுத்து தோன்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் என்னது அப்படின்னா பேசிக். இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்? உயிர் முதல் புணர்ச்சி, உயிர் ஈற்று புணர்ச்சி, மெய் ஈற்று புணர்ச்சி. இதுல நிறைய டைப்ஸ் இருக்குது. உயிர் முதல், மெய் முதல். இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன? அப்ப எந்த மாற்றங்களுக்குமே உட்படாமல் இருந்தது அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி, மாற்றங்களுக்கு உட்பட்டு வந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சி. சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய புணர்ச்சியில பேசிக்ஸ். சோ இது தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸ். சோ இப்ப நம்ம பாக்குறது எங்க இருக்கு, எந்த புத்தகத்துல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய புணர்ச்சி. சோ இதுல இருக்கக்கூடியதை பார்த்தாலே நீங்க மோஸ்ட் ஆஃப் த டாபிக் கவர் பண்ண மாதிரிதான். இங்கேயுமே புணர்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம உயிரீறு மெய்யீறு, உயிர் முதல் மெய் முதல் அதெல்லாம் வந்து பார்த்தோம். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரீற்று புணர்ச்சியினுடைய டைப்ஸ் இங்க வந்து சொல்றாங்க. சோ உடம்பெடு மெய் புணர்ச்சி, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்தா உச்சரிப்பில் ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அந்த 2 சொற்களையும் சேர்த்து புணர்க்க வரக்கூடிய மெய் உடம்பெடு மெய் ஆகும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நிலைமொழியோட இறுதி எழுத்து அப்படின்னு சொன்னா இப்ப இங்க கொடுத்திருக்கிற எடுத்துக்காட்டே எடுத்துக்கலாம். காட்சி அழகு பிரிச்சு எழுதுனீங்கன்னா காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு வரும். இவங்க கொடுத்திருக்கிறதுல பாருங்க, நிலைமொழியோட இறுதி எழுத்தும், இதுதான் நிலைமொழி, இதோட இறுதி எழுத்தை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் இ. சோ இச்சு கூட்டல் இ அப்படின்னு சொல்லும் போது இந்த இ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிர் எழுத்து. அதே மாதிரி இங்கேயும் என்னது அப்படின்னா வருமொழி. இந்த மொழி என்ன சொல்லுவோம்? வருமொழி. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நிலைமொழி, 2வது இருக்கிறது வருமொழி. சோ இந்த வருமொழியோட முதல் எழுத்தும் என்ன எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து. அப்ப அவங்க சொன்ன கூற்றுப்படி நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் என்ன எழுத்தா இருந்தது? உயிர் எழுத்துக்களாக இருந்தா உச்சரிப்பின் போது ஒளி உடன்படாமல் இடைவெளி வரும். காட்சி அழகு, காட்சி அழகு அப்படின்னு சொல்லும் போது அது 2க்கும் ஸ்பேஸ் இருக்குது. அப்ப அந்த 2 சொற்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த இடத்துல தோன்றக்கூடிய ஒரு மெய்யை தான் 2ஐயும் உடன்படுத்த வரும் மெய் உடம்பெடுமைன்னு சொல்லுவோம். சோ அதனால என்னது அப்படின்னா ஈங்கிற உடம்பெடுமை தோன்றும். இதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. இ ஐவழி அவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்னு இருக்கு. சோ இது வந்து ஒரு நன்னூல்ல இருக்கக்கூடிய ஒரு விதி. அதாவது நிலைமொழியோட கடைசி, நிலைமொழினா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மொழி, அதுல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கு. என்னென்ன எழுத்து அப்படின்னா இ ஐ, இந்த 3 எழுத்தாக வந்துச்சுன்னா யகரம்ன்ற உடம்பெடுமை வரும்.
அதே மாதிரி ஏகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏங்கிற நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈயும் வரும் இவ்வும் வரும். இது ரெண்டுல எது வேணாலும் வரும். அதை தவிர 12 உயிரெழுத்துக்கள்ல இந்த இ இ ஐ ஏ இந்த 4 தவிர மீதி இருக்கக்கூடிய 8 உயிரெழுத்துக்கள்ல எது வந்தாலும் எதுதான் வரும் அப்படின்னா வகரம் தான் வரும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் என்னது அப்படின்னா எல்லாரும் மிஸ்டேக் பண்ற ஏரியா. சோ அதாவது இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும்ன்றத அதைத்தான் சொல்றாங்க. இ அதாவது நிலைமொழியோட கடைசி எழுத்து இ இ ஐ இந்த 3ல எது வந்தாலும் எகரம் வரும். ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த 3 தவிர ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா வவ்வும். ஆனா அதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஏகாரம் வந்தா எகரமும் வரும் வகரமும் வரும். இப்ப இந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தீ கூட்டல் அணைப்பான். இந்த தீ அப்படின்றத எடுத்துக்கிறோம். தீ அணைப்பான பிரிச்சிங்கன்னா தீ கூட்டல் அணைப்பான். இப்ப இந்த தீய பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஈ. அப்ப ஈகார ஈருல என்ன செஞ்சிருக்குன்னா அந்த நிலைமொழி முடிஞ்சிருக்கு. அப்ப ஈகார ஈரு உயிரெழுத்துலதான் முடிஞ்சிருக்கு. வறுமொழியோட முதலெழுத்தும் என்ன எழுத்து தான்? உயிரெழுத்து தான். தீ அணைப்பான். தீ அணைப்பான்னு சொல்லும் போது ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வருது. சோ அதை ஒன்றிணைக்கிறதுக்காக இந்த இடத்துல உடம்பெடுமை தோன்றணும். நம்ம இ ஐ வழி எவ்வும் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ இதன்படி ஈ வரும்போது என்னது ஈங்கிற உடம்பெடுமை தோன்றுது. அதே மாதிரிதான் கலை கூட்டல் அறிவு. இந்த லை கலையில இருக்கக்கூடிய லையை பிரிச்சீங்கன்னா இல் கூட்டல் ஐ. நம்ம இப்பதான் பார்த்தோம் இ ஐ இந்த 3 வந்தாலும் யகரம்ன்ற உடம்பெடுமை வரும். சோ கலை அறிவு. அதே மாதிரி மா கூட்டல் இலை. இப்ப இந்த இடத்துல வேற ரூல்ஸ் வரப்போகுது. எப்படின்னு நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல மா கூட்டல் இலை. மா அப்படின்றத பிரிச்சீங்கன்னா மாவிலையை பிரிச்சீங்கன்னா மா கூட்டல் இலை தானே. சோ மாவை பிரிக்கும் போது இம்மு கூட்டல் ஆ. இந்த 3 உயிரெழுத்துக்கள்ல ஒண்ணு கிடையாது. இது வேற. அப்ப ஏனைய உயிர் வரி வவ்வும்னு படிச்சோமா. அப்ப இவ்வுங்கிற உடம்பெடுமை இந்த இடத்துல தோன்றுது. இது ரெண்டும் உடல் மேல் உயிர் ஒன்றி மாவிலையாக மாறுது. அதே மாதிரிதான் பூ கூட்டல் அழகு. பூ அப்படின்றத பிரிக்கும் போது இப்பு கூட்டல் ஊ. நம்ம ஏற்கனவே படிச்சோம். இ ஐ வழி எவ்வும் ஏ வந்துச்சுன்னா எகரமும் வரும் வகரமும் வரும். இந்த 4 உயிரெழுத்தை தவிர மீதி எந்த உயிரெழுத்து வந்தாலும் வவ்வும்னு படிச்சோம். சோ அப்ப இங்க ஊங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப இவ் ஏனைய உயிர் வரின் வவ்வும். அப்ப இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றி உடல் மேல் உயிர் ஒன்றி பூவழகுன்னு மாறி இருக்கு. அடுத்து சே இலை. சே கூட்டல் இலை. அப்ப இந்த இடத்துலயும் யகர உடம்பெடுமை தோன்றுது. ஏன் யகரம் தோன்றுது? நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஏ முன் இவ்விருமையும். ஏ அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி யகரமும் வரும் வகரமும் வரும். சே கூட்டல் இலைய சே அப்படி சேய பிரிக்கிறப்ப இச்சு கூட்டல் ஏ. ஏ முன் இவ்விருமையும்னு படிச்சோம். சோ அதனால யகரமும் வரும் வகரமும் வரும். இங்க யகரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். அடுத்து வகரத்துக்கு சே கூட்டல் அடி சேவடி. சோ ஏ முன் இவ்விருமையும் அப்படின்றதுல சேயடி சேவடி. இந்த இடத்துல இவ்வும் போடலாம் ஈயும் போடலாம். சரிங்களா? சோ இதுதான் உடம்பெடுமை புணர்ச்சி. அடுத்ததான் நம்ம பாக்குறது குற்றியலுகர புணர்ச்சி. நீங்க நினைக்கலாம் நான் இப்படியே நாங்க பிரித்தெழுதுக படிச்சுட்டு போயிருவோம். பட் பிரித்தெழுதுக அப்படின்றத ப்ராப்பரா படிச்சீங்கன்னா இதுதான் மெத்தட். 6 to 12ல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக நீங்க படிச்சுட்டு போனாலும் எங்க இருந்தோ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு அந்த இடத்துல விதி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க போட்டு வந்துடலாம். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சியில குற்றியலுகர சொற்கள்ல நிலைமொழியின் இறுதியில இருக்கக்கூடிய குற்றியலுகரம் வறுமொழியோட முதல்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்தோட புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். முதல்ல இது என்னன்னு பார்க்கலாம். குற்றியலுகர சொற்களின் நிலைமொழியில் இறுதியில் உள்ள குற்றியலுகரம். முதல்ல குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்து அதாவது நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல. கசட தபர வல்லினம், ஞெங்கன நமன மெல்லினம், எரள வளல இடையினம், நாம் யாரும் இங்கே ஓரினம்னு படிச்சிருப்போம். சோ அந்த வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் குற்றியலுகர எழுத்துக்களாக மாறும். எப்படி அப்படின்னா இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வல்லின எழுத்துக்களோட உகரம் சேரும் போது இக்கு கூட்டல் உ உ, இச்சு கூட்டல் உ சு, இட்டு கூட்டல் உ டு, இத்து கூட்டல் உ து, இப்பு கூட்டல் உ பு, இரு கூட்டல் உ ரு. இப்ப குசுடு துபுருன்னு வரக்கூடிய இந்த 6 எழுத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றியலுகரம்னு சொல்லுவோம். சரி, இது குற்றியலுகரம். அப்ப இந்த குற்றியலுகரத்துல 6 டைப்ஸ் இருக்கு. என்னன்னது? ஒண்ணு வன்தொடர், இன்னொன்னு மென்தொடர், இன்னொன்னு இடைத்தொடர், உயிர் தொடர், அதுக்கப்புறம் நெடில் தொடர், ஆயுத தொடர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு நம்ம படிச்சிருப்போம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா நான் பாக்கு அப்படின்னு எழுதுறேன். பாக்கு தட்டு பிரிச்சு எழுதுறீங்க. பாக்கு கூட்டல் தட்டு. உசுடுத்து புருள எந்த எழுத்து முடிஞ்சாலும் அது குற்றியலுகரம். அது நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமா உயிர் எழுத்தா நெடில் எழுத்தா ஆயுத எழுத்தான்னு பார்க்கணும்.
இப்ப இங்க பாத்தீங்கன்னா கசட தபரன்றது வள்ளின் எழுத்து. அப்ப வன்தொடர் குற்றியலுகரம். இது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்தது மென்தொடர். இப்ப சங்கு அப்படின்னு எழுதுறேன். குசடுத்து பொருளை முடிஞ்சா குற்றியலுகரம். மெல்லின் எழுத்தை தொடர்ந்து வரும்போது மென்தொடர் குற்றியலுகரம். கயிறு இடையின எழுத்தை தொடர்ந்து வரும்போது இடைத்தொடர் குற்றியலுகரம். சோ இப்படியாக என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு 6 டைப்பா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நெடில் தொடர் ஆயுத தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. சோ அப்ப குசடுத்து பொருளை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா குற்றியலுகரம். குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டைப்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அது என்ன தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கறத என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். வள்ளின் எழுத்தை தொடர்ந்து வந்தா வன்தொடர் குற்றியலுகரம், மெல்லின் எழுத்தை தொடர்ந்து வந்தா மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சோ அந்த குற்றியலுகரத்துல மூணாவதா இருக்கிறது என்னது அப்படின்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் போது இடைநிலை எழுத்து இப்ப கயறுன்னு பாத்துட்டோம். அப்ப நாலாவது என்ன இருக்கு? உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்ப உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிர் எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வரணும். அப்படி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். மிளகு. மிளகு குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு. நீங்க சொல்லலாம் இது வந்து இடையின எழுத்தை தொடர்ந்து தானே வருது, அப்ப இடைத்தொடர் குற்றியலுகரம் தானே அப்படியும் வச்சுக்கலாம். இப்ப இன்னொன்னு நாம சொல்லுவோம். இப்ப இந்த இதுல குறைந்து ஒழிக்கக்கூடியதுதான் நமக்கு குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்ப உயிர் தொடர் குற்றியலுகரத்துல இந்த லாவை பிரிச்சீங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. அப்ப உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்ப அதே மாதிரி பாருங்க பாலாறு. சரிங்களா? பாலாறு பாலாறு அப்படின்னு சொல்லும் போது நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படிதானே? நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடாது. ஆனா அந்த நெடில் எழுத்து இப்படி வரக்கூடியதா இருக்கக்கூடாது. நீங்க இதை நெடில் தொடர் குற்றியலுகரம்னு போட்டீங்கன்னா தப்பு. நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்ப வீடு, வீசு, காடு, கோபு அப்படிலாம் இருக்கணும். அது நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். இது இல்லு கூட்டல் ஆ. அப்ப உயிர் தொடர் குற்றியலுகரம். சரி, இன்னும் ஒண்ணு இருக்கு. ஆயுத தொடர் குற்றியலுகரம். எஃகு. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். சோ இப்படி நிலைமொழியோட இறுதியில இருக்கக்கூடிய குற்றியலுகரம் வருமொழியில இருக்கக்கூடிய உயிரெழுத்தோடு புணரும் போது தான் ஏறிய மையை நிறுத்தி உகரம் அறியும். இப்ப நம்ம குற்றியலுகரம்னா என்னன்னு பாத்துட்டோம். இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளேயே போறோம். இப்ப பாருங்க நிலைமொழியோட இறுதியில இருக்கக்கூடிய குற்றியலுகரம் இங்க என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்கன்னா மாசு கூட்டல் அற்றார்னு கொடுத்திருக்காங்க. மாசு கூட்டல் அற்றார். இந்த சூவை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் சூவு பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல். அப்ப நிலைமொழியில இறுதியில இருக்கக்கூடிய குற்றியலுகரம் வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்தோடு புணரும் போது, வருமொழி முதல்ல உயிரெழுத்து தானே இருக்குது, அப்ப புணரும் போது அதாவது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். ஈஸியா சொல்லணும்னா உயிர் வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும். அதான் அந்த விதி. உயிரெழுத்து வரும்போது இதுல இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அடுத்த விதி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மாசற்றார் அப்படின்னு மாறும். சோ இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. சரிங்களா? சோ குற்றியலுகர புணர்ச்சி உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு விதிப்படி மாசற்றார் ஆகும். இப்ப அடுத்து பாருங்க நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் தாரா இரட்டும், அதாவது ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு நன்னூலாளர் ஒரு விதி சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் நம்ம எந்த எக்ஸாம்பிளுக்கு கீழே பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சிக்கு கீழே பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வீடு கூட்டல் தோட்டம், இதுக்கும் குற்றியலுகரத்துக்கு என்ன சம்பந்தம்? வீடு கூட்டல் தோற்றம் குசுடு துபுரல முடிஞ்சிருக்கு இல்லையா குற்றியலுகரம். நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம். சரி, இப்ப இங்க பாக்கலாம். இப்ப வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடில் தொடர் உயிர் தொடர் இந்த ரெண்டு குற்றியலுகரமும் வருமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லி விதி. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் டேரா ஒட்டு இரற்றும் வேற்றுமை மிகவே. வீடு கூட்டல் தோட்டம். சரிங்களா? அப்ப இந்த இதுல இருக்கக்கூடிய ஒற்று என்னது? டூ. டூவை பிரிச்சீங்கன்னா இட்டு கூட்டல் ஊ. அப்ப இந்த இட்டுங்கிறதா என்னது அப்படின்னா ஒற்று. அந்த ஒற்று இரட்டிக்குது. அப்ப வீட்டு கூட்டல் தோட்டம் அப்படின்னு மாறுது. அப்ப வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். அப்ப இந்த இட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம எல்லாரும் அப்படியே வீடு தோட்டம்னு போட்டு வந்தோம்னா அது தப்பு. சேர்த்தெழுதுக கேட்பாங்க. வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். ஏன் மாறுது? இட்டு இரு எனும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டிக்கும். சரிங்களா? இங்க நல்லா கவனிக்கணும். இந்த டூ அப்படின்றத பிரிச்சீங்கன்னா இட்டு கூட்டல் ஊ. சரிங்களா? அப்ப இது என்னது அப்படின்னா உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கு. இது வருமொழியோடு சேரும் போது சரிங்களா ரெண்டு மெய்களோடு
அதாவது இந்த ராவும் சரி டாவும் சரி இந்த ரெண்டு மெய்களோடு ஊர்ந்து வரக்கூடிய அந்த நெடில் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது அந்த ஒற்று இரட்டிக்கும். அடுத்து காடு கூட்டல் மரம், காடு கூட்டல் மரம் டூல தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. அதே மாதிரி இது நெடில் தொடர் குற்றியலுகரம், நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். அப்ப என்ன ஆகுது, காடு கூட்டல் மரம் காட்டு மரம், இந்த ஒற்று இரட்டிச்சிருக்கு. அடுத்து முரடு கூட்டல் காளை முரட்டு காளை, எப்படி இரட்டிச்சிருக்குன்றது தெரியணும். இங்க வள்ளி நம்பிக்கிறதெல்லாம் நம்ம செகண்ட் அடுத்ததுல நம்ம சந்திப்பிலையில பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஒற்று இரட்டிக்கிறத நமக்கு தெரியணும். பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, இது டகர ஒற்றுக்கு பாத்திருக்கோமா. இப்ப ரகர ஒற்றுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். முதல்ல டகர ஒற்று பார்த்தோம், இப்ப ரகர ஒற்று. இப்ப இங்க எடுத்துக்கங்க. சோறு கூட்டல் பானை, நல்லா கவனிக்கணும். ரெண்டு குற்றியலுகரத்துலதான் டகரமும் ரகரமும் வேலை நடக்கும். எங்க அப்படின்னா ஒண்ணு நெடில் தொடர், இன்னொன்னு உயிர் தொடர். சோறு இச்சு கூட்டல் ஓ, நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப சோறு கூட்டல் பானை, இது என்னது நெடில் எழுத்து, நெடில் தொடர் குற்றியலுகரம். ரெண்டாவது இது குசுடுத்து புரு, அப்ப குற்றியலுகரம். ரெண்டு கண்டிஷனுமே அப்ளை ஆகுது. அப்ப இந்த ரூவை பிரிச்சீங்கன்னா இரு கூட்டல் ஊ, சோ இருன்ற ஒற்று இரட்டிக்குது, சோற்று பானை. அடுத்து ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர், வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டரி கயிற்று வண்டி. அடுத்து முற்றியலுகரம் உணர்ச்சி. சோ முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா நிலைமொழியோட இறுதியில இருக்கக்கூடிய முற்றியலுகரம் குற்றியலுகரம் மாதிரியே தான் ஏறி வந்த மெய்யை நிறுத்தி உகரம் என்ன செய்யுது அப்படின்னா மறையுது. சோ அத அந்த இடத்துல சொல்றாங்க. நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய முற்றியலுகரமும் குற்றியலுகரம் மாதிரியே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய் வருமொழியின் முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். அதாவது வரவறிந்தான் பிரிச்செழுதணும்னா வரவு கூட்டல் அறிந்தான். அப்ப உயிர் வரின் இந்த உகரம் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தான இவ விட்டுட்டு ஓடிரும். உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடும். இதுக்கு இன்னொரு விதி சொல்றாங்க, முற்று அற்றோ ஒரோ ஒளி, முற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. வரவு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரவு அப்படின்றது நீங்க நல்லா கவனிங்க, குசுடுத்து புருல முடியல. சோ இது குற்றியலுகரம் கிடையாது. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம முற்றியலுகரம்னு சொல்லுவோம். இதுவும் குற்றியலுகரம் மாதிரியே தான் ஏறி வந்த மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். நம்ம குற்றியலுகரத்துக்கு என்ன சொல்லுவோம், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதே விதி இங்க பொருந்தும். ஆனா இது முற்றியலுகரமா இருக்கிறதுனால அந்த விதிக்கு என்ன பேர் அப்படின்னா முற்று மற்றொரோ வழி அப்படின்றதாக இதை சொல்லுவோம் சரிங்களா. சோ இது சில நேரம் வரவறிந்தான் அப்படின்றத கொடுத்து ரூல்ஸையும் கீழே கொடுத்து ரூல்ஸை செலக்ட் பண்ண சொல்லலாம். சோ நம்ம அங்கேயும் என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம அதை சூஸ் பண்ணணும். அப்ப வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஊவை பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் ஊ. சோ அப்ப உகரம் கெட்டு போயிருது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு மாறுது. இப்ப நம்ம எத்தனை புணர்ச்சி பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு குற்றியலுகர புணர்ச்சி பார்த்திருக்கிறோம், உடம்படுமை புணர்ச்சி 2 பார்த்திருக்கோம், முற்றியலுகர புணர்ச்சி 3 பார்த்திருக்கோம். அடுத்து இயல்பீரு விதியீரு, இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியோட கடைசியில நிற்கக்கூடிய உயிரெழுத்துடன் கசதப எனும் வல்லினமைகளை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இயல்பீரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயல்பாகவே நிற்கக்கூடிய சொல்லின் வடிவம். இப்ப பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன் சரிங்களா. நிலம் கூட்டல் தலைவர் நிலத்தலைவர். ஏன் இந்த இடத்துல திடீர்னு வல்லினம்லாம் மிகுந்திருக்கு, இங்க பாருங்க நிலம் அப்படின்னு சொல்றது இங்க சேரும் போது என்னவா மாறி இருக்கு, நிலத்தலைவர், அந்த மகரத்தை காணும். சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது இது என்ன சொல்றாங்கன்னா, இயல்பாக நிற்கும் போதோ அல்லது விதியாக நிற்கும் போதோ நிலைமொழியோட கடைசியில நிற்கக்கூடிய உயிரெழுத்துடன் கசதப எனும் வல்லினமைகளை முதலில் கொண்ட எழுத்துக்கள் வரும்போது வல்லொற்று மிகுந்து புணரும். ஒண்ணும் கிடையாது. நம்ம இயல்பீரு விதியீரு, நிலம் கூட்டல் தலைவர் பள்ளி கூட்டல் தோழன் இயல்பா நிற்கக்கூடிய சொல், புணர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சொல் விதியீரு சரிங்களா. இப்ப இது இயல்பா நிற்கக்கூடிய சொல் பள்ளி கூட்டல் தோழன், சேர்த்து எழுதினாலும் பிரித்து எழுதினாலும் பள்ளி தோழன் தான். ஆனா ஒரு ஒற்று மிகுந்து இருக்குது. இப்ப அது ஏன் மிகுந்திருக்குன்னு சொல்றாங்க, பள்ளி கூட்டல் தோழன் லீய பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஈ, இதை விட்டுருங்க. ரெண்டாவது இங்க தோழன், அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப பள்ளின்றது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு வேர்டு பள்ளி தோழன் அப்படின்றது. அப்ப அந்த இயல்பாக நிற்கக்கூடிய சொற்களோட இறுதியில உயிரெழுத்துடன் கசதப எனும் வல்லினமைகளை கொண்ட, இங்க உயிரெழுத்து தானே நிக்குது, இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது வருமொழியோட முதல் எழுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வல்லின மெய்களை கொண்ட வருமொழி சொல் சேரும் போது இந்த தோவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஓ. அப்ப வல்லின மெய்களை கொண்ட வருமொழியில இருந்து வரக்கூடிய சொல் சேரும் போது இங்க உயிரெழுத்து இருந்து இங்க வல்லின எழுத்து இருந்து அது ஒரு இயல்பான சொல்லாக இருக்கக்கூடிய சொல்லா இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இதே வல்லின எழுத்து மிகும், பள்ளித்தோழன் சரிங்களா. அப்ப ரெண்டாவதுக்கு
இது விதியிரு. விதியிருனா இப்ப இது சேர்ந்தா அந்த மகரம் கெடணும் அப்படின்றது ஒரு விதி. அப்ப இப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கு, நிலத்தலைவர் அப்படின்னு மாறி இருக்கு. இப்ப நம்ம கேட்கலாம், ஏன் வந்து இந்த இடத்துல ஈத்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நிலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இந்த ழாவை பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஆ, உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கா. சரிங்களா, இங்கேயும் என்ன இருந்திருக்கு, வள்ளின மெய் எழுத்து வந்திருக்கு. தா அப்படின்றது ஒரு வள்ளின உயிர்மெய் எழுத்து, அதனால இந்த மெய் இந்த இடத்துல புணர்ந்திருக்கு. இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் அப்படிங்கறதா இதனுடைய ரூல். இதுதான் இதோட ரூல். சோ ரூல் ரொம்ப முக்கியம். திரை கூட்டல் படம், திரைப்படம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் கசதபம், திரைப்படம் கேஷுவலான வேர்டு. இந்த திரை அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஐ. சோ உயிர் எழுத்துல என்ன செஞ்சிருக்கு, முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்தும் கசதப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளின எழுத்துக்கள்ல ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கசரத்தபரல வள்ளின எழுத்துக்கள்ல வரக்கூடிய ஒன்னா இருந்தது அப்படின்னு சொன்னா, இதே மெய் இங்க திரும்பி புணரும், அல்லது கசதப மிகும், ரெண்டும் ஒண்ணுதான். இதே மெய் இந்த இடத்துல புணரும், அதனால திரைப்படம். அடுத்து மரம் கூட்டல் களம். விதிப்படி சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், மரக்களம்னு சொல்லுவோம். அப்ப இந்த இம்மு கெட்டு போயிருது. இம்மு கெட்டு மர கூட்டல் களம்னு இருக்கும். அப்ப எப்படி இக்கு தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராவ பிரிச்சா இரு கூட்டல் ஆ, உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கா. அதே மாதிரி இங்க வருமொழியோட முதல் எழுத்தும் கசதப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளின எழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கிறதுனால இதே மெய் இந்த இடத்துல தோன்றி மரக்களம் அப்படின்னு மாறுது. இதுக்கான விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மும் கசதப மிகும் அப்படின்றதுதான். அடுத்து பூ பெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் நிலைமொழியாக இருக்கும்போது வருமொழியோட முதல்ல வள்ளின மெய்யெழுத்துக்கள் வந்து சேரும் போது வள்ளின மெய்யெழுத்து மிகுந்து புணர்வது மட்டும் இல்லாம அதுக்கான இனமென்மையும் தோன்றும். இதுக்கான சிம்பிளான வேர்டு என்னன்னா, பூ பெயர் முன் இனமென்மையும், அவ்வளவுதான். இத வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மேல அவ்வளவு பெரிய சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, பூ கூட்டல் கொடி, பூ பெயர் முன் இனமென்மையும் அப்படின்னா இன எழுத்துக்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். சரிங்களா, தமிழ்ல இன எழுத்துக்கள் இருக்கு. சரியா, சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம வந்து எங்க இருந்தே படிச்சிருப்போம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம இன எழுத்துக்கள் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். சோ அப்ப இக்குக்கு இங்கு இன எழுத்து அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்ப உதாரணமா நான் திருப்பி சொல்றேன், இக்குக்கு இங்குதான் இன எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம். இச்சுக்கு இஞ்சி இன எழுத்து, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவாங்க, ஊஞ்சல், ஊஞ்சல். அடுத்ததா இங்க சங்கம், வங்கம். சரிங்களா, அதுக்கடுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு, கண்டம், வண்டம், வண்டு, வண்டி. அடுத்து இத்து இந்து, தந்தம், மந்தம், இப்பு இம்மு, கம்பம். சரிங்களா, இப்படி ஒன்னோட ஒண்ணு இன எழுத்துக்களாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மெய் எழுத்துக்கள் வரும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான எழுத்து. சோ உயிர் எழுத்துக்கள்ல எதெல்லாம் இன எழுத்து, மெய் எழுத்துக்கள்ல எதெல்லாம் இன எழுத்து அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். ஏன்னா அது புரிஞ்சா மட்டும்தான் இந்த இன எழுத்து அப்படின்றது வந்து புரியும். சோ பூ பெயர் புணர்ச்சி அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இப்ப உயிர் எழுத்துக்கள்ல எதெல்லாம் இன எழுத்து அப்படின்னா, ஆக்கு ஆதான் இன எழுத்து. சரிங்களா, ஈக்கு ஈதான் இன எழுத்து, ஊக்கு ஊதான் இன எழுத்து, ஏக்கு ஏதான் இன எழுத்து. ஐங்கிற இன எழுத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னா குறில் எழுத்தாக இல்லாத, ஐன்றதே ஒரு நெடில் எழுத்து. அப்ப அதுக்கு இன எப்பவுமே ஒரு நெடிலுக்கு ஒரு குறில் தான் இன எழுத்தா வரும், அது ஞாபகம் வச்சுக்கணும் உயிரெழுத்தை பொறுத்தவரை. சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ அப்படின்றதே ஒரு நெடில் எழுத்து. இப்ப இதுக்கான இன எழுத்து என்னன்னா ஐன்றத சொல்லும் போது ஈங்கிற ஓசையில முடியும். சோ அப்ப இது ஈ. அதே மாதிரி அவுங்கிற நெடில் எழுத்துக்கு இன எழுத்து ஊ, அவுன்னு சொல்லுங்க, ஊ அப்படின்னு வரும். சோ அப்ப இதெல்லாம் குறில் இல்லாத எழுத்துக்களுக்கான இன எழுத்து. சோ அப்ப மொத்தம் இது எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, 1 2 3 4 5 6. சோ மொத்தம் 12 இங்க இருக்குது. சரிங்களா, சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில மெய் எழுத்துக்கள்ல எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள்ல இடைநிலை எழுத்துக்கள் ஆறுக்கும் இன எழுத்து கிடையாது, அதை ஒரே இனமா தான் சொல்லுவோம். எரள வளல அப்படின்றத ஒரே இனமாக தான் சொல்லுவோம், இதுக்கு இன எழுத்து கிடையாது. அப்ப மத்தபடி இக்குக்கு இங்கு இன எழுத்து, இச்சுக்கு இஞ்சி இன எழுத்து, இட்டுக்கு இன்னி இன எழுத்து, இத்துக்கு இந்து இன எழுத்து, இப்புக்கு இம்மு இன எழுத்து, இருக்கு இன்னி இன எழுத்து. சோ மொத்தம் 6. சங்கம், திங்கள், மஞ்சள், ஊஞ்சல், மண்டபம், சந்தனம், அந்தம், கம்பம், ரம்பம், அப்புறம் இது தென்றல். சோ இப்படி இருக்கிறதெல்லாம் இன எழுத்து. அப்ப இப்ப இங்க என்ன இன எழுத்து வந்து அவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூ பெயர் முன் இன மென்மையும். இந்த மென்மையும்ங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பார்த்திருக்கோம். சோ பூ அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி இங்க என்ன எழுத்து வந்திருக்கு, கோ அப்படிங்கிற வள்ளின எழுத்து. கோ அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஓ.
சோ இக்குங்கிறது ஒரு வள்ளின எழுத்து. அப்படி வந்திருக்கிறதுனால பூ அப்படின்றது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, மென்மை. இது ஒரு ஷார்ட்கட். பூன்றது ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ அப்ப இங்க என்ன வள்ளின எழுத்து வந்திருக்கோ அதுக்கு இணை எழுத்தை நம்ம இங்க போடணும். பூ கூட்டல் கொடி. இப்பதான் பார்த்தோம் இக்குக்கு இணை எழுத்து எது, இங்கு. அப்ப பூங்கொடி. பூ கூட்டல் சோலை. பூ ரொம்ப சாஃப்டா இருக்குமா, அப்ப இனம் மென்மையா இருக்கணும்ல, அப்ப அதை நம்ம போடணும். இங்க சா அப்படின்ற இணை எழுத்து அந்த வார்த்தை வந்திருக்கு. சோலையை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் பூ. சோ இச்சுன்ற வள்ளின எழுத்து வந்திருக்கு. இச்சுக்கான இணை எழுத்து என்னது, இஞ்சு. அப்ப பூஞ்சோலை. அடுத்து பூ கூட்டல் தொட்டி. பூ சாஃப்டா இருக்கும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப மென்மையான ஒரு எழுத்து, மெல்லின எழுத்து அந்த இடத்துல வரணும். இத பிரிச்சீங்கன்னா இது ஒரு வள்ளின எழுத்து, இத்து கூட்டல் ஊ. இத்தோட இணை எழுத்து என்னது, இந்து. சோ அதனால பூந்தொட்டி. சரிங்களா. பூ கூட்டல் பந்து. பூப்பந்துன்னு சொல்லுவாங்க, பூம்பந்துன்னு சொல்லுவாங்க. சரியா. ஆனா நம்ம கரெக்டா சொல்லும் போது பூ பெயர் முன் இனமென்மையும், அதாவது வள்ளினமை மிகாது அப்படின்னு அவங்க சொல்லல. வள்ளினமை மிகுறது மட்டும் இல்லாம மெல்லினமும் மிகும்னு தான் சொல்றாங்க. பூ கூட்டல் கொடினா பூக்கொடின்னு வரும், பூங்கொடின்னு வரும். ஆனா இப்ப நம்ம யூஸ்வலா வழக்கத்துல பூங்கொடின்னு தான் எழுதுவோம். பூ கூட்டல் சோலை பூஞ்சோலைன்னு தான் எழுதுவோம். அப்ப பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூப்பந்து அப்படின்னு தான் எழுதுவோம் இந்த இடத்துல. பூம்பந்துன்னு எழுத மாட்டோம். சில இடங்கள்ல நம்ம வள்ளினத்தை சூஸ் பண்ணுவோம், சில இடங்கள்ல மெல்லினத்தை சூஸ் பண்ணுவோம். பட் விதி என்னன்னா பூ பெயர் முன் இனமென்மையும். இப்ப இங்க பாருங்க, பூ கூட்டல் பந்து. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வள்ளினம் மிகுத்து புணர்வது மட்டும் இல்லாம மெல்லினமும் புணரும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. நிலைமொழியோட இறுதியில பூ அப்படின்ற எழுத்து நிக்கும் போது வருமொழியில வள்ளின எழுத்து வந்துச்சுன்னா வந்திருக்குதா, வள்ளின எழுத்து தான் வந்திருக்குது. சோ அப்படி வரும்போது வள்ளினம் மிகுத்து புணர்வது மட்டுமன்றி வள்ளினம் சேர்றது மட்டும் இல்லாம அதோட இணை எழுத்தான இப்போட இணை எழுத்தானது இம்மு, அதுவும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம பாக்குறது மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழி ஈற்றினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கும் போது வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்தும் சேரும் புணர்ச்சியை தான் மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த பெருசா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து பயந்துடக்கூடாது. நல்லா திருப்பி படிச்சு பார்த்து பிரிச்சு படிச்சீங்கன்னா அதோட பொருள் புரியும். நிலைமொழியின் இறுதி எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப வாயொலியை பிரிச்சீங்கன்னா வாய் கூட்டல் ஒளி. நிலைமொழியோட கடைசி எழுத்து என்னவா இருக்கணும்னு சொல்றாங்க, மெய்யெழுத்தாக நிற்க. இது மெய்யெழுத்து தானே. வருமொழியின் முதலாக வரும் எழுத்து உயிரெழுத்துடன், வருமொழினா இதுதான், இதுல இருக்க முதல் எழுத்து உயிரெழுத்து தானே. அப்படி இருக்கும்போது உயிரெழுத்துடன் மெய்யெழுத்து சேரும் புணர்ச்சியை தான் என்ன சொல்றாங்கன்னா மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அத நம்ம சிம்பிளா அப்படி சொல்லுவோம், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அவங்க என்ன சொல்றாங்க, மெய்யெழுத்து தானே ஈருல முடிஞ்சிருக்கு, அதனால மெய் ஈற்று புணர்ச்சி. புரியுதுங்களா. இப்ப மண் கூட்டல் மகள். இதுல நிலைமொழியோட இறுதியும் வருமொழியோட முதல் எழுத்தும் என்ன எழுத்து, மெய் எழுத்து. அது அப்படி இருக்கிறதுனால இயல்பா புணர்ந்திருக்கு. இன்கேஸ் நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருக்கும்போது இது ரெண்டும் சேரும் போது இந்த புணர்ச்சிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மெய் எழுத்து ஈற்றில் இருக்கிறதுனால மெய் ஈற்று புணர்ச்சி. இப்ப இங்க என்ன சொல்லுவோம், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுல கல்லலைன்னு சொல்லுவோம். கரெக்டா. சரி, ஆனா இதுல இன்னொரு ரூல் வரும், நம்ம அதை அங்க படிக்கும் போது நான் சொல்றேன். சரிங்களா. சரி, இப்ப இதையே நம்ம வேற எக்ஸாம்பிளோட சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லலாம் அப்படின்னா காய் கூட்டல் அரி அப்படின்னு சொல்றேன். இப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து ஒரு மெய் எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்து. இப்படி இருக்கும்போது இது மெய்யெழுத்தை ஈற்றாக கொண்ட புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி. அப்ப இது ரெண்டு சேரும் போது உடல் மேல் உயிர் ஒன்றி காயரி அப்படின்னு மாறும். சரியா. அடுத்ததா தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. இப்பதான் நான் சொன்ன அந்த கல்லலை இங்க வரும். நான் எழுதி வச்சுக்கிறேன், நான் சொல்றேன். சரி, இப்ப இங்கே ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று. நிலைமொழி எப்படி இருக்கான், தனிக்குறிலை பக்கத்துல வரக்கூடிய ஒரு ஒற்றெழுத்தாக இருந்து வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா, இதுதான் வருமொழி, இதோட முதல் எழுத்து என்ன எழுத்து, உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய ஒற்று என்ன செய்யுது அப்படின்னா இரட்டிக்குது. நான் திருப்பியும் சொல்றேன், கல் கூட்டல் அலை. அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிச்சு பிரிச்சு படிங்க. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று அப்படின்னு அர்த்தம். தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்து, தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்து அப்படி நின்று வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த ஒற்று இருக்கு இல்லையா, அது இரட்டிக்கும். சரியா. அப்ப கல் கூட்டல் அலை, இங்க உடல் மேல் உயிர் ஒன்றி இது லாவா மாறிடும். அப்ப கல்லலை.
அதேதான் இங்க கொடுத்திருக்காங்க. கல் கூட்டல் அதர், கல்லதர். தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று. சரியா? இங்க வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக வரும்போது அந்த ஒற்று என்ன செய்யுதுன்னா இரட்டிக்குது. சரிங்களா? ஒற்று இரட்டிக்குது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இந்த இள்ளும் ஆவும் சேர்ந்து கல்லதர் அப்படின்னு மாறுது. சோ அதோட ரூல் என்ன? தனிக்குறில் முன் ஒற்று, உயிர் வரின் இரட்டும். அடுத்ததா மகர ஈற்று புணர்ச்சி. சோ மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. என்ன மகர ஈற்று புணர்ச்சி? அதுலயே நமக்கு இருக்குது. அப்ப ஈரெழுத்தாக என்ன எழுத்து தான் இருக்கணும்? கடைசி எழுத்து. ஈருன்றது கடைசி எழுத்து. அதுல கடைசி எழுத்தா இருக்கிறது என்ன எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம். சோ மகர எழுத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகரத்தை ஈற்றாக கொண்டு புணரக்கூடியதா என்ன சொல்றாங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மகர ஈற்று புணர்ச்சி, அதாவது மகர ஈற்று புணர்ச்சி தான் மகர புணர்ச்சி. இப்ப பாப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மரம் கூட்டல் வேர் அப்படின்னு சொல்றாங்க. மரம் கூட்டல் வேர். மகரத்தை இறுதியாக கொண்டது நம்ம பார்த்திருக்கோம். மகரம். அப்ப இந்த இடத்துல என்ன ரூல்ஸ் வருது அப்படின்னா இந்த மகர ஈற்று புணர்ச்சியோட முதல் ரூலே இது சேர்த்து எழுதும் போது என்ன எழுதுவோம்? மரவேர் அப்படின்னு எழுதுவோம். அப்ப என்ன ஆகுது? இந்த மகரம் கெட்டு புணரும். ரூல் நம்பர் 1. அடுத்து ரூல் நம்பர் 2 இப்படி வரும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன்ல எப்படி வரும் அப்படின்னா இப்ப மகரம் கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் அப்படின்னு சொல்றாங்க. இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டுகள்ல இருந்தே சில பார்க்கலாம். பழம் கூட்டல் தோல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதே இது வந்து பாத்தீங்கன்னா பழம் கூட்டல் காய் அப்படின்னு நான் எழுதுறேன். பழம் கூட்டல் காய். இது ரூல் நம்பர் 2க்கு. அதாவது மகர மெய் கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பழம் கூட்டல் காய் இதை நீங்க சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா பழங்காய்ன்னு எழுதுவோம். எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ரூலே என்னது? மகரம் கெட்டுரும். ரெண்டாவது கண்டிஷன்ல அது கூட என்ன சொல்றாங்க? மகரம் கெட்டு இனம் எழுத்து தோன்றும். இனம் எழுத்துனா இக்கோட இணை எழுத்து என்னது? இங்கு. அப்ப பழங்காய். இப்ப புரியுதா? அடுத்ததா கண்டிஷன் நம்பர் 3. மகரம் கெடுறதோட வள்ளினம் மிகுந்து புணரும். பாடம் கூட்டல் வேலை. பாடம் கூட்டல் வேலை. மகரம் கெட்டு என்ன செய்யுது? இங்க மகரம் கெட்டுருச்சு. அப்ப பாட வேலைன்னு புணர்ந்தது. அடுத்ததா பழம் கூட்டல் தோல் அப்படின்றதுலயும் மகரம் கேட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் 3வது கண்டிஷன் அப்ளை ஆகுது. என்ன கண்டிஷன்? வள்ளினம் மிகுந்து புணரும். பழம் கூட்டல் தோல் பழத்தோல். இங்க என்ன வந்து எழுத்து இருக்கோ, என்ன வள்ளின எழுத்து இருக்கோ அதே ஒற்று இந்த இடத்துல தோன்றும். அப்ப பழத்தோல். சரிங்களா? காலம் கூட்டல் கடந்தவன். இது ரூல் கண்டிஷன் நம்பர் 2 வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மகரம் கெட்டு இங்க இருக்கக்கூடிய காவுக்கு இனமான இங்கு தோன்றுது. காலம். சோ மகர ஈற்று புணர்ச்சி 3 ரூல்ஸ்க்கு கீழே என்ன செய்யுது அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இந்த 3 ரூல்ஸ்க்குமே அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ரூல்ஸ்க்குமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாக்கலாம். முதல்ல மகர புணர்ச்சியில மகரம் வந்து கிடணும். இன்னொன்னு அது கூட மெல்லெழுத்து மிகணும். இன்னொன்னு மகரம் கேட்டு அதோட வள்ளெழுத்து மிகணும். இங்க பாத்தீங்கன்னா பாடம் கூட்டல் வேலை, பாட வேலை மகரம் கேட்டிருக்கு. பழம் கூட்டல் தோல் மகரம் கேட்டு வள்ளின எழுத்து தோன்றிருக்கு. அடுத்து காலம் கூட்டல் கடந்தவன் மகரம் கேட்டு மெல்லின எழுத்து தோன்றிருக்கு. மவ்வீறு ஒப்பழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாம் திரிபவும் ஆகும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய நன்னூல் விதி. அடுத்ததான் நம்ம பாக்குறது பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த பண்பு பெயர் அப்படின்ற சொல் வந்து நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது கீழ்கண்ட மாற்றங்களை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிலைமொழியோட இறுதியில மை அப்படின்ற விகுதி என்ன செய்யுது அப்படின்னா கெட்டு புணரும். இப்ப உதாரணமா பெருவழி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு பண்பை உணர்த்துறது அப்படின்றது அந்த பண்பு வந்து ஒரு நம்மளால உணர முடியாத ஒரு பண்பா இருக்கலாம். பெருமை, உண்மை, இந்த மாதிரியான பண்புகளா இருக்கலாம். இன்னொன்னு வந்து நிறத்தை குறிச்சு வரக்கூடியதாக இருக்கலாம். இன்னொன்னு சைஸ குறிச்சு வரக்கூடியதாக இருக்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சி இத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்கு. சோ அது எல்லாத்துக்குமே இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. முதல்ல பெருமை அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளால உணர மட்டும் தான் முடியும். அப்ப பெருவழின்றத பெருமை கூட்டல் வழி. அப்ப என்ன நடக்குது? ஈர் போதல்ல இங்க இருக்கக்கூடிய மை விகுதி கெட்டு போகுது. அப்ப என்ன ஆகுது? பெருவழி. சரிங்களா? அடுத்து ரெண்டாவதா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மை விகுதி கேட்டு நிலைமொழி சொல்லினுடைய இறுதியில் உள்ள உகரம் என்ன செய்யுதுன்னா இகரமாக தெரியுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உகரம் இகரமாக தெரியுது. இப்ப பாருங்க, பெரியன் அப்படின்றத பெருமை கூட்டல் அன் அப்படின்னு சொல்றோம். ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கேட்டுரும். அப்ப பெரு கூட்டல் அண்ணன் இருக்கு. இது எப்படி பெரியன்னு மாறுச்சு அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய வினா. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பெரி கூட்டல் அன் அப்படின்னு சொன்னா இடை உகரம் ஈயாதல் அப்படின்ற விதிப்படி இந்த பெருவுல இருக்கக்கூடிய உகரமானது
என்னவா மாறி இருக்குன்னா ரீயாக மாறி இருக்கு. அதாவது இந்த ரூ அப்படின்றது இரு கூட்டல் உகரம் ஏறிய எழுத்து. இந்த உகரம் ஏறிய எழுத்து என்னவா மாறுது? இரு கூட்டல் ஈ ஆக மாறுது. அப்ப பெரியன். அப்படி என்ன வரும் அப்படின்னா பெரி கூட்டல் அன் அப்படின்னு மாறும். இடை உகரம் ஈயாதல். அப்ப எப்படி இந்த இடத்துல ஈங்கிறது வந்துச்சு? உடம்பெடுமை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இ ஐ வழி யவும் அப்படின்ற விதிப்படி ஈங்கிற உடம்பெடுமை தோன்றி பெரி ஈ கூட்டல் அன். அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பெரியனாக மாறுது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பெரியன்லயே எத்தனை விதி இருக்கு அப்படின்னு பாருங்க. முதல் விதி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஈறு போதல், மை விகுதி கெடுறது. இன்னொன்னு இடை உகரம் ஈயாதல், ரூ ரீயாக மாறுறது. மூணாவது உடம்பெடுமை தோன்றல், மூணாவது விதி. நாலாவது உடல் மேல் உயிர் ஒன்றல். அப்ப பண்பு பெயர்ல நம்ம முதலாவதா பார்த்த எடுத்துக்காட்டுல ஈறு போதல் மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. பெருவழி, பெருமை கூட்டல் வழி, பெருவழி அப்படின்றதுல. இந்த ரெண்டாவது எடுத்துக்காட்டுல 4 விதிகள் வந்து இருக்குது. சோ இந்த இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், தன்னொற்று ரெட்டித்தல், இதெல்லாமே இந்த மாதிரி இதுல வரும். இப்ப பார்க்கலாம். அடுத்தது மை விகுதி கேட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் இருக்கக்கூடிய குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். இதை என்ன சொல்லுவோம்னா ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. மூதூர் அப்படின்றத முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லுவோம். மூதூர்ன்றத முதுமை கூட்டல் ஊர். ஈறு போதல் என்ன செய்யுது அப்படின்னா மை விகுதி கெட்டுறது. ரூல் நம்பர் 1. அடுத்து என்ன இருக்கு? முது கூட்டல் ஊர்ன்னு இருக்கு. அடுத்த ரூல் என்ன? அவங்க சொன்ன மாதிரி மை விகுதி கேட்டு குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறுறது. முது அப்படின்றதுல இருக்கக்கூடிய மூங்கிற குறில் எழுத்து மூ அப்படின்னு மாறுறது. ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் எழுத்து நீளுறது, நீண்டு ஒலிக்கிறது. ஆதி நீடல்ல மூது கூட்டல் ஊராக மாறுது. 2. மூணாவது ரூல் என்ன? உயிர்வரின் இதுல இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அப்ப மூத் கூட்டல் ஊர். ரூல் என்ன? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அடுத்து என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். இத்து ஊ சேர்ந்தா தூ. சோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல். இங்கேயும் 4 ரூல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். ஈறு போதல்ல மை போகுது. முது அப்படின்றதுல இருக்கக்கூடிய மூ அப்படின்ற குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறுது. அது ஆதி நீடல். மூணாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல். சரிங்களா? சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேக்குறீங்கன்னா, மூதூர் அப்படின்றத பிரிக்கும் போது முதுமை கூட்டல் ஊர். சில நேரம் முதுமை கூட்டல் ஊர்னு கொடுத்துட்டாங்க, சேர்த்து எழுதும் போது டவுட் வரும். அப்ப இத்தனை விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பிழை இல்லாம சேர்த்து எழுத முடியும். சோ இதை நல்லா ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி கேட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். முதல் ரூல் என்ன? என்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல மை விகுதி கேட்டு நிலைமொழி சொல்லில இருக்கக்கூடிய அகரம் இகரமாக மாறும். நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த புணர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு 6th நம்ம சொன்னதை மட்டும் பார்த்துட்டு போனாலே ஓல்டு புக்ஸ்ல இருக்கிறதும் இதேதான் இருக்க போகுது. ரூல் எல்லாத்துலயும் ரூல் தான். நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மை விகுதி கேட்டு நிலைமொழி சொல்லுல இருக்கக்கூடிய அகரம் இகரமாக மாறுது. முதல் ரூல் நம்பர் 1, ஈறு போதல், மை விகுதி போகுது. பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறிடும். கரெக்டா? இப்ப என்ன சொல்றாங்க? அகரம் ஐகாரமாக மாறுது. இதுக்கு என்ன ஃபார்முலானா அடி அகரம் ஐயாதல் அப்படின்னு ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசு கூட்டல் தமிழ் அப்படின்றது அடியகரம் ஐயாதல் அப்படின்ற விதிப்படி இந்த பசு அப்படின்றது இப்பு கூட்டல் ஐ, பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறுது. சரியா? சோ பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறிடுச்சு, அடியகரம் ஐயாதல்ல. அடுத்து மூணாவதா இணையவும் அப்படின்னு ஒரு விதி. அதுல இந்த சூ வந்து கெட்டு போயிடுச்சு. அப்ப பை கூட்டல் தமிழ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இதுவும் வந்து உயிரெழுத்துலதான் முடிஞ்சிருக்கு. கரெக்டா? இப்ப கூட்டல் ஐ உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கு. இங்கேயும் அல்லின எழுத்து வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சோ அந்த புணர்ச்சியினுடைய விதிப்படி இங்க என்ன இருக்கு அப்படின்னா இனமிகள் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப இத்துக்கு இன எழுத்தான இந்த இடத்துல தோன்றுது. அப்ப பைந்தமிழ். இனமிகள் விதி நல்லா கவனிக்கணும். முதல்ல ஈறு போதல், அடியகரம் ஐயாதல், இணையவும்ல சூக்கெடுது, இனமிகள்ல 4வது விதி நடக்குது. சோ இது பசுந்தமிழ். அடுத்து பாத்தீங்கன்னா தன்னொற்று இரட்டல் அப்படின்ற விதி. இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு. இதுதான் அது. ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இதுல நம்ம ஈறு போதல் பார்த்துட்டோம், இடையுகரம் ஈயாதல் பார்த்துட்டோம், ஆதி நீடல் பார்த்துட்டோம், அடியகரம் ஐயாதல் பார்த்தோம். இப்ப தன்னொற்று ரெட்டித்தல் பார்க்க போறோம். என்ன தன்னொற்று ரெட்டித்தல் அப்படின்னா நெடு கூட்டல் இலை, நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை. இதேதான் வெற்றி கூட்டல் இலை வெற்றிலை, அதுக்கும் வரும் தன்னொற்று ரெட்டித்தல் அப்படின்ற விதி. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, அதுவும் கொடுத்திருக்காங்க கீழே.
இப்ப நெட்டிலைன்றத நெடுமை கூட்டல் இலை அல்லது நெடுமை கூட்டல் இலையை சேர்த்தெழுதுன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி அது மாறும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ரூல் நம்பர் 1 என்ன? ஈறு போதல்ல மை விகுதி கெடுது. ஈறு போதல்ல மை விகுதி கெட்டு நெடு கூட்டல் இலை அப்படின்னு மாறுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் ஒற்று இரட்டித்தல். நெடு அப்படின்றப்ப இன்னு கூட்டல் ஏ, ஒரு குறில் எழுத்துக்கு பக்கத்துலதான் என்ன இருக்கு, இந்த குசுடு துபுரு வந்திருக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த டூ அப்படின்றது இட்டுன்ற மெய் எழுத்து தானே. சோ இந்த ஒற்றானது இரட்டிக்குது. தன் ஒற்று இரட்டல். ஏன் இரட்டிக்கணும்? காரணம் என்ன அப்படின்னா நெட்டிலை அப்படின்னா ரொம்ப நீளமான இலை அப்படின்ற அந்த பண்பை சொல்லணும். அதனால அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சியில இது ஒரு டைப்ஸ், நீளமான இலை. பசுந்தமிழ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பசுமையான தமிழ், அது பைந்தமிழாச்சு. சரிங்களா? சோ இப்படி பண்புகளை குறிச்சு வரும்போது இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை அந்த ரொம்ப நீட்டமா இருந்துச்சு. அப்ப 2 ஒற்று வருதா? அப்ப அதனால தன்னொற்று இரட்டல் அப்படின்ற விதிப்படி நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு மாறுது. அடுத்து என்ன ஆகும்? உயிர் வரின் இந்த டூல இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அப்ப நெட்டு கூட்டல் இலைன்னு இருக்கும். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ரூல் நம்பர் 3. அடுத்து 4வது ரூல் என்ன? உடல் மேல் உயிர் ஒன்றி நெட்டிலையாக மாறுது. சரியா? சோ அதே மாதிரி பண்பு பெயர் புணர்ச்சியில தன்னூற்று இரட்டல் என்ற விதியை பயன்படுத்தணும். வெற்றில என்ன சொல்லுவோம்? வெறுமை கூட்டல் இலைன்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இது எப்படி மாறுதுன்னா ஈறு போதல்ல மை விகுதி போயிடுச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு? தன் ஒற்று இரட்டித்தல் அப்படின்ற விதிப்படி நல்லா கவனிக்கணும். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. சரியா? அப்ப இந்த ரகரமானது ரெட்டிக்குது. அப்ப வெற்று கூட்டல் இலை அப்படின்னு மாறுது. அடுத்து என்ன ஆகுது? உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிருது? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுது. அப்ப இப்ப எப்படி இருக்கும்? வெற்று கூட்டல் இலை அப்படின்னு இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றி வெற்றிலையாக மாறுது. சரியா? அதுக்கு அடுத்ததா இப்ப முன்னின்ற மெய்திரிதலுக்கு நம்ம பாக்குறோம். முன்னின்ற மெய்திரிதல்னா ஈறு போதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஈறு போதல் விதிப்படி மை முதல்ல கெட்டுறது. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். ஈறு போதல்ல மை விகுதி போயிடுச்சு. அப்ப செம் கூட்டல் தமிழ்னு மாறிடுமா? அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா முன்னின்ற மெய்யானது திரியுது. எதுக்கு திரியுது அப்படின்னா அந்த தாவிற்கு இனமாக திரியுது. தாவுக்கு இணை எழுத்து என்னது? இந்து. அப்ப இம் என்னவா மாறுது? இந்தாக மாறுது. இதேதான் சேம் பழந்தமிழ், பழமை கூட்டல் தமிழ். ஈறு போதல் என்ன செய்யுது? மை விகுதி கெட்டுறது. சோ அப்ப இங்க தோன்றது இனமிகள். இது அடுத்த ரூல். இத பார்க்கலாம். இது முன்னின்ற மெய் திரிதல். சரிங்களா? முன்னின்ற மெய் திரிதல். அடுத்ததா இனமிகள். இனமிகள் தான் நான் இப்ப சொன்ன பழந்தமிழுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி கருமை கூட்டல் கடல், கருமை கூட்டல் கடல். இங்க என்ன சொல்றாங்க? ஈறு போதல்ல மை விகுதி போயிடுச்சு. அப்ப கரு கூட்டல் கடல் இருக்குமா? இந்த காவுக்கு இனமான இங்கு தோன்றுது. அப்ப கருங்கடல். சரியா? அடுத்து மை விகுதி கெட்டு நிற்கக்கூடிய நிலைமொழியின் இறுதி எடுத்து மேற்சொன்ன எந்த விதியிலையுமே பொருந்தலைன்னா இணையவும்னு போட்டுடலாம். அவ்வளவுதான். பசுமை கூட்டல் தளிர், பைந்தளிர்ன்றத பிரிச்சு எழுதும் போது பசுமை கூட்டல் தளிர். ஈறு போதல்ல மை விகுதி போயிடுச்சு. அப்ப பசு கூட்டல் தளிர். சரியா? அடுத்து என்ன ஆகும்? அடியகரம் ஐயாகிறது. அப்ப பைசு கூட்டல் தளிர். சரியா? பைசு கூட்டல் தமிழ் தளிர். இப்ப நமக்கு என்ன செய்யணும்னா சூ வரக்கூடாது. அப்ப இதுக்கு எந்த ரூலுமே இல்ல. தன்னொற்று ரெட்டிகளா அடியகரம் ஐயா எதுவுமே இல்ல. அப்ப இணையவும்னு ஒரு வார்த்தையை போட்டு சூவை தூக்கிட்டாங்க. அடுத்து பை கூட்டல் தளிர். அடுத்து என்ன பண்றாங்க? தாவுக்கு இனமான எழுத்தான இந்து தோன்றுது. அது பைந்தளிர். சோ இணை எழுத்து. இப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்ப பாத்திருக்கோம். இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு. ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டித்தல், முன்னின்ற மெய் திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு. இணையவும்ங்கிறது 8. மொத்தம் 8 இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாத்திருக்கோம். இப்ப இங்க பாருங்க, கருவிழி, பாசிலை, சிறியன், பெருங்கல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கருவிழி கருமை கூட்டல் விழி, ஈறுபோதல். பாசிலை எழுதும் போது என்ன வரும்? பசுமை கூட்டல் இலை. ஈறுபோதல் என்ன செஞ்சிருச்சு? மை விகுதி போயிருச்சு. இங்க நமக்கு பசுமை கூட்டல் இலைன்னு தெரியும். ஆனா நமக்கு என்ன வரணும்? சேர்த்து எழுதும் போது பாசிலைன்னு வரணும். பாவா மாறணும். அப்ப இங்க என்ன ரூல்? ஆதி நீடல். ஆதி நீடல்ல பாசு கூட்டல் இலை.
அடுத்து என்ன ஆகுது? உயிர்வரின் உட்குரல் மெய்ய எழுத்தை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பாசலையாக மாறிருக்கு. சோ இதே மாதிரிதான் சிறியனும் பெருங்கல்லும். சரிங்களா? சோ இந்த சிறியன் அப்படின்றது பெருங்கல் அப்படின்றது ஒரு தடவை கேட்ட ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின். சிறியன் வந்து அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் சிறியன் வந்து நம்ம பண்பு பெயரோட ஆஸ்பெக்ட்ல என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா பாத்துக்கணும். சோ சிறியன். சோ சிறியன் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிறுமை கூட்டல் அன் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சிறியனை பிரிக்கலாம். சிறியன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறுமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். ஈறு போதல்ல மை விகுதி போயிருது. இந்த பிரித்தெழுதுக ரொம்ப முக்கியம். சிறியன் சிறுமை கூட்டல் அன். ஏன் சிறியன்? அவன் சின்ன பையன். அவன் வந்து கேரக்டர்ல சின்ன பையனா இருக்கலாம், வயசுல சின்ன பையனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பட் அந்த ஈறு போதல்ல மை விகுதி போயிடுச்சு. நமக்கு சிறு கூட்டல் அன்னுதான் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? சிறியன்னு வரணும். இப்ப இங்க என்ன இருக்கு? இடை உகரம் ஈயாதல் அப்படின்ற ஒரு விதி இருக்கா? இடையில இருக்கக்கூடிய ரூ அப்படின்றதுல ஏறி இருக்கக்கூடிய உகரமானது இரு கூட்டல் ஈயாக மாறுறது. அதான் இடை உகரம் ஈயாதல். அப்ப சிறி கூட்டல் அன் அப்படின்னு புணரும். அடுத்து ஈ ஐவழி எவ்வும் அப்படின்னு ஒரு உடம்படுமை விதி படிச்சோம். இங்க ஈ அப்படிங்கிறது இருக்கு. சோ அதனால ஈங்கிற உடம்பெடுமை தோன்றுது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி சிறியனாக மாறுது. அடுத்தது அதே மாதிரிதான் பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கும். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். ஈறு போதல் என்ன செஞ்சிருது? மை விகுதி போயிருது. போனோடனே மீதி என்ன இருக்கும்? பெரு கூட்டல் கடல். சரி, கடல்ன்ற கல், பெருமை கூட்டல் கல் பெருங்கல். அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னா ஈறு போதல்ல மை விகுதி போயிருச்சு. அப்ப பெரு கூட்டல் கல். இப்ப காவுக்கு இனமான இங்கு இந்த இடத்துல தோன்றுது. இனமிகள் பெருங்கலாக மாறுது. சரிங்களா? சோ இப்படிதான் ஒவ்வொரு புணர்ச்சியுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இங்க பிரிச்சிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி பாருங்க, புலனறிவு பிரிச்சு எழுதும் போது என்ன கிடைக்கும்? புலன் கூட்டல் அறிவு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி புலனறிவாக மாறி இருக்கும். வில் ஒடிந்தது, வில் ஒடிந்தது, வில் கூட்டல் ஒடிந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வில் ஒடிந்தது, வில் கூட்டல் ஒடிந்தது. திடீர்னு இதை கொடுத்து ரூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொடுத்து ஆர்டர் வைஸ் படுத்து அப்படின்னு கொடுக்கலாம். அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். தனிக்குறில் முன் வரக்கூடிய ஒற்று இங்க உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும். நம்ம ஏற்கனவே கல்லலையில பார்த்தோம் இந்த எடுத்துக்காட்ட. தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வில் ஒடிந்ததாக மாறும். அடுத்ததான் வழி இல்லை, வழி கூட்டல் இல்லை. ஈ ஐவழி எவ்வும் அப்படின்ற உடம்பெடுமை விதி பார்த்தோம். இந்த எளிய பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் ஈங்கிற உடம்பெடுமை. சோ அப்ப இங்கேயும் உயிரெழுத்து வந்திருக்கு. இங்க ஈங்கிற உடம்பெடுமை தோன்றிருச்சு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வழி இல்லை. திரை கூட்டல் படம், திரைப்படம். நம்ம இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் கசதப மிகும். அது ரூல் கேட்கலாம். திரைப்படம் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த வள்ளின மிகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு இலக்கணத்துல 25 மதிப்பெண்கள், 25 வினாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. முதல் அழகான இலக்கணத்துல அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ ஞாயிற்று செலவு அப்படின்னா ஞாயிறு கூட்டல் செலவு, ஞாயிறு கூட்டல் செலவு. இப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க குசுடுத்து குருல முடிஞ்சிருக்கு இல்லையா? சோ இது ரொம்ப முக்கியம். ஞாயிறு கூட்டல் செலவு, ஞாயிற்று செலவு. சோ ஞாயிறு கூட்டல் செலவு, ஞாயிற்று செலவு அப்படின்னு வருது. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களும் இரட்டும். இங்க குசுடுத்து குருல தானே இது முடிஞ்சிருக்கு. இது குற்றியலுகரம். ஆனா என்ன எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? எரள வளலன்ற உயிரெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். நம்ம ஏற்கனவே ஒரு விதி படிச்சிருக்கோம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களும் டேரா ஒற்றுவரின் இரட்டும்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? சோ அப்ப இங்க என்ன இருக்கு? இது உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். சோ அப்ப இந்த ஒற்று என்ன செய்யுதுன்னா இரட்டிக்குது. இந்த ரூல இருக்கக்கூடிய ஒற்று இரட்டிக்குது. அப்ப ஞாயிற்று கூட்டல் செலவு. சரி, இதுக்குதான் நீங்க ஃபார்முலா சொன்னீங்க. இங்க இச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் எடுத்து வரும்போது அதே வல்லினம், இதே வல்லினம் மிகும். இது நம்ம சந்திப்பிலையில பாத்துக்கலாம். சரிங்களா? இது ஞாயிற்று செலவு. அடுத்து தன்னொற்று ரெட்டல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வர் இட்டதல். இது ரெண்டையும் வேறுபாடு. இந்த மாதிரியும் கொஸ்டின் கொடுத்து கேட்கலாம். இப்ப இங்க பாருங்க, இது வந்து
ஒரு முறை கேட்ட ஒரு கேள்வி பதில், அதாவது எதுல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு டெட் கொஸ்டின்ல கேட்டிருந்த ஒரு கேள்வி பதில். சரி, எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. அடியகரம் ஐயாதல் நமக்கு தெரியும், இங்க இருக்கிறதுலயே பை அப்படின்னு ஐயோட சவுண்டுல வரக்கூடியது. பைங்குல பிரிச்சிங்கன்னா பசுமை கூட்டல் கூழ். பீர் போதல்ல மை விகுதி போயிரும். இந்த பா என்னவா மாறுது? அடி அகரம் ஐயாக மாறுது. பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆதானே, இந்த அகரம் ஐயாக மாறுது. பைசு கூட்டல் கூழ் அப்படின்னு மாறும். அடுத்து இணையம் உள்ள சூக்கடும் காவுக்கு இனமான இங்கு தோன்றும் பைங்குள். அடுத்து முன்னின்ற மெய் திரிதல். இது ஒரு ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல வரும். முன்னின்ற மெய் திரிதல். செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர். செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர். ஈறு போதல்ல மை விகுதி போயிருது. முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யானது காவுக்கு இனமான இங்காக திரிகிறது. முன்னின்ற மெய் திரிதல். ஆதி நீடல் காரிருள் கருமை கூட்டல் இருள். ஈறு போதல் என்ன செய்யுது? மை விகுதி கெட்டுறது. க அப்படின்ற குறியில் எழுத்து கா அப்படின்னு கருமையான அப்படின்னு கார் அப்படின்னு சொல்லி கார் கூட்டல் இருள் அப்படின்னு மாறும். அடுத்து உயிர் வரி முக்குரல் என்ன செஞ்சிடும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அப்ப கார் கூட்டல் இருள் அப்படின்னு இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றி காரிருளாக மாறும். அடுத்து இனமிகள் பெருமை கூட்டல் கொடை பெருங்கொடை. பெருமை கூட்டல் கொடை பெருங்கொடை. அப்ப பெருமையில மை விகுதி போயிடுச்சுன்னா பெரு கூட்டல் கொடை. அடுத்ததான் அந்த காவுக்கு இனமான இங்கு தோன்றி பெருங்கொடையாக மாறுது. சரிங்களா? சோ இது ரெண்டாவது ஆதி நீடல். அதுக்கு அடுத்ததா என்ன இருக்கு? அடியகரம் ஐயாதல் அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கலாம். சரியா? சோ இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு வரலாம். இதேதான் மெய் மயக்கத்திலையும் சொல்லியிருக்காங்க. சோ இதே கான்செப்ட் தான் இந்த இதுல பழைய புத்தகத்துல ஒண்ணு மட்டும் இதுல இல்ல. என்ன அப்படின்னா திசை பெயர் புணர்ச்சி. அது மட்டும் பார்த்தோம்னா நமக்கு இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப நம்ம பாக்குறது மெய் மயக்கம். சொல்லோட இடையில மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வர்றதுக்கு பேரு மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. சோ உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லி இந்த ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுக்கு இடையில ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வர்றதுக்கு பேரு உடல்நிலை மெய் மயக்கம். இப்ப தமிழ்ல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல அதற்குரிய எழுத்து வரிசை மட்டும்தான் இருக்கும். வேற எழுத்துக்களோடு அது வராது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா பக்கம், அச்சம், எச்சம், மொத்தம், சாத்தான், அப்பம், கப்பம், சரிங்களா, ஊக்கம், சரிங்களா, இப்படி அந்த மெய்யெழுத்து அதே எழுத்தோட தான் வரும். அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். அப்படி வரக்கூடிய எழுத்து இந்த 4 மெய்யெழுத்து மட்டும்தான். அது அதோட மட்டும்தான் வரும். பக்கம், சத்தம், அச்சம், கப்பம், சரிங்களா. இப்படி இதே மாதிரி வரக்கூடியது, அதாவது பக்கம் அப்படின்னு சொன்னா இதே மெய்யெழுத்து இது கூட தான் வரும். வேற இது கூடயும் வராது. அந்த எழுத்து வரிசை மட்டும்தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொற்களுக்கு இடையில வரக்கூடிய ஒரு மெய்யெழுத்து அதே அடுத்தும் வருவதற்கு பேரு தான் உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்ப மெய்யெழுத்துல இந்த 4 எழுத்தும் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு உரியது. எதாவது? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அதே மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கம்னா இவங்க 2 பேரும் வேற ஒரு ஆள் கூட தான் வருவாங்களே தவிர இவங்களோடய சேர்ந்துக்க மாட்டாங்க. உதாரணமா தேர்தல், வாழ்பவன், இந்த 2 மெய்யெழுத்துக்களும் தம் வரிசை எழுத்துக்களோட சேரவே சேராது. வேற மெய்யெழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். இது வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு உரியவை. அடுத்ததா மீதி இருக்கிறது அந்த இப்ப எத்தனை எழுத்து? இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இரு, இரு, இந்த 6 தவிர மீதி இருக்கக்கூடிய 12 உயிர்மை எழுத்து மெய்யெழுத்துக்களும் உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். இது கொஸ்டின் கேட்கலாம். எத்தனை எழுத்துக்கள் உடல்நிலை, எத்தனை எழுத்துக்கள் உடல்நிலையாகவும் வரும், அதாவது வேற்று நிலையாகவும் வரும்னு கேட்கலாம். பட்டம், காட்சி, வெற்றி, பயிற்சி, அங்கனம், தங்கம், சந்தனம் அப்படிலாம் கூட கொஸ்டின் வரலாம். சந்தனம், சரிங்களா. சோ இன்பம், வாய்மை, செல்வம், தெவ்யாது, இப்படி இருக்கக்கூடிய இந்த 12 எழுத்துக்களும் இங்க நல்லா கவனிங்க. இந்த 6 தவிர மீதி கொடுத்திருக்கக்கூடிய 12 மெய்யும் இங்க கொடுத்திருக்காங்க. இது உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, பட்டம் உடல்நிலையா வந்திருக்கு, காட்சி வேற்று நிலையா வந்திருக்கு, அம்மா உடல்நிலை, அம்பு வேற்றுநிலை, மன்னன் உடல்நிலை, இன்பம் வேற்றுநிலை. அது ஈரொற்று மெய்மயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களோட இறுதியில யகரம், ழகரம், லகரம் இந்த 3மே 2 ஒற்றுகளாக வரும். அது என்னன்னா காய்ச்சல், நாய்க்கால் 2 ஒற்று பக்கத்துல பக்கத்துல வரும். உயர்ச்சி 2 ஒற்று வந்திருக்கா. தேர்கால், வீழ்ச்சி, காழ்ப்புணர்வு. 3 என்னது அப்படின்னா 3 மெய்களாக மயங்கி வரும். இதுக்கு பேரு ஈரொற்று மெய்மயக்கம். இது 2 மெய் கண்டிப்பா இருக்கும். அதுல குறைஞ்சது 2 மெய் பக்கத்துல ஒட்டி ஒட்டி வரும்.
தனி சொற்கொள்ளையோ கூட்டு சொற்கொள்ளையோ சொற்களோட இறுதியில இந்த மெய் எழுத்து வரும்போது அது 2 ஒற்றுகளாக தான் வரும். அது எந்தெந்த எழுத்து? இந்த 3 எழுத்து. சோ 18 மெய் எழுத்துல இப்ப நம்ம 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். 1 உடல்நிலை, வேற்றுநிலை, 2ஆகவும் வரக்கூடியது ஈரொற்று மெய்மை. இது பழைய புக்ல இருக்கிறது. இதுல நம்ம திசை பெயர் புணர்ச்சி மட்டும்தான் பார்க்கணும். மத்தது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 11th புக்லயே பார்த்திருக்கோம். சோ அதுவே தாராளம். அடுத்து முதன்மை திசைகள் 4. அது என்ன அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நமக்கு தெரியும். இப்ப இந்த திசை பெயரோடு சேரும் போது நடக்கக்கூடிய புணர்ச்சியை தான் திசை பெயர் புணர்ச்சி. வடக்கு கூட்டல் கிழக்கு, இந்த எழுத்து இந்த மெய் எழுத்தும் இந்த உயிர்மை எழுத்தும் கம்ப்ளீட்டா நீங்கிரும். இப்ப வடகிழக்கு. வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு, வடக்குங்கிறதோட புணரக்கூடியது. சோ வடக்கு என்னும் நிலைமொழியோடு கிழக்கு மேற்கு என்னும் வருமொழிகள் சேரும் போது இக்கும் கூவும் நீங்குது. சரிங்களா? இப்ப இது வடக்கு கூட்டல் தெற்கு அப்படின்னு மாறுச்சுன்னா வட தென் அப்படின்னு மாறும். வட தென்னு மாறும். இது அப்படியே கம்ப்ளீட்டா கெட்டுரும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, தெற்குங்கிறத வச்சு கொடுத்திருக்காங்க. தெற்குங்கிற திசை பெயரோட மேற்கு கிழக்கு அப்படிங்கிறது வருது. இங்க வடக்கோட மேற்கு கிழக்கு வந்துச்சு, இங்க தெற்கோட மேற்கு கிழக்கு வருது. அப்படி வரும்போது இந்த ரகரம் என்னவா மாறுதுன்னா நகரமாக மாறுது. பூ கம்ப்ளீட்டா கெட்டுருது. பூ நீங்கி ரகரம் நகரமாக மாறுது தென்மேற்கு. பூ நீங்கி ரகரம் நகரமாக மாறுது தென்கிழக்கு. சரிங்களா? சோ அப்ப தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. நல்லா கவனிக்கணும். வடக்குங்கிறதோடையும் கிழக்கும் மேற்கும் சேரும் போது இந்த புணர்ச்சி நடந்துச்சு. அதே மாதிரி தெற்குங்கிறதோடையும் கிழக்கும் மேற்கும் சேரும் போது இந்த புணர்ச்சி நடக்குது. அடுத்து திசை பெயரோடு வேற சில பெயர்கள் சேரக்கூடிய புணர்ச்சி. உதாரணமா வடக்கு கூட்டல் மலை. நம்ம வடக்கு அந்த இடத்துல தெற்கு கிழக்கு அதெல்லாம் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்ப வடக்குங்கிற வார்த்தையோட வேற சில வார்த்தைகள் சேரும் போது வடக்கு கூட்டல் மலை, இது ரெண்டுமே நீங்கிருது வடமலை. தெற்கு அதே மாதிரிதான் தென்மலைக்கும். தெற்கு கூட்டல் மலை, இந்த கூ வெட்டுறது ரகரம் நகரமாக மாறுது. அப்ப தென்மலை. அதே மாதிரிதான் தெற்கு கூட்டல் திசை தென் திசை. இங்க என்னவா மாறுது? உகரம் கெட்டுறது ரகரம் நகரமாக மாறுது தென் திசை. கிழக்கு கூட்டல் நாடு, இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா கெட்டுறது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா கிழக்கு கூட்டல் நாடு அப்படின்றதுல இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான இக்குவும் கம்ப்ளீட்டா நீங்கிருது. அப்ப இந்த கிழக்கு கூட்டல்ல இருக்கக்கூடிய மீதி எழுத்து என்னன்னா கிழ கூட்டல் நாடு, இதான் இருக்கும். இதுல இந்த லா அப்படின்ற உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா? இந்த உயிர்மை எழுத்து இதுல இருக்கக்கூடிய அகரம் போயிரும். அப்ப என்னவாகும்? கீழ் கூட்டல் நாடு அப்படின்னு இருக்கும். அடுத்ததா ஆதி நீடல் மாதிரி இந்த குறில் எழுத்து நீண்டு கீழ் நாடு அப்படின்னு புணரும். சோ இதுவும் ரொம்ப முக்கியம். அப்ப கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. ஏன் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க எப்படி படிச்சுட்டு போயிடலாம் கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. நானே ஏன் மாறுச்சுன்றதுல திடீர்னு அந்த கூற்று காரணங்கள்ல கேட்டாங்கன்னா அங்க மாட்டிக்கிடுவோம். சோ அடுத்து மேற்கு கூட்டல் நாடு. மேற்கு கூட்டல் நாடுல குகரம் நீங்கி ரகரம் லகரமாகவும் மாறும் நகரமாகவும் மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மாறும் போது மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு, மேற்கு கூட்டல் நாடு மேநாடு அப்படின்னு மாறும். சரிங்களா? மற்றபடி நம்ம இந்த பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்திருக்கோம். ஈறுபோதல் பார்த்தோம். ஈறுபோதல் இங்க பாருங்க நிறைய இது கொடுத்துருக்காங்க. சேதாம்பல். சேதாம்பல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈறுபோதல்ல மை விகுதி போறது. அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செம் கூட்டல் தாம்பல் அப்படின்றது சே அப்படின்ற அந்த குறில் எழுத்து சேயாக மாறுறது. அப்ப ஆதி நீடல். சரிங்களா? இந்த இம்முங்கிறது முன்னின்ற மெய் திரிதலாக மாறுறது. இந்த மாதிரி எல்லா விதிகளையுமே நம்ம 11th புக் பழைய புது புக்லயே நம்ம பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளே உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அதை நீங்க படிச்சுட்டு போனாலே போதும். சரிங்களா? வேற எக்ஸஸா எதுவுமே கிடையாது. புணர்ச்சியில இவ்வளவு மட்டும்தான். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு புத்தகங்கள்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எங்கே பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்காகவே சோர்ஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்துதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம் பழைய புத்தகம் எல்லாத்துலயுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பிரித்தெழுதுகவை எடுத்து கொடுத்திருக்காங்க. இப்ப அன்பகத்தில்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், ஓடிடுச்சு. சரியா? உடல் மேல் உயிர் ஒன்றி அன்பகத்து, அன்பகத்து கூட்டல் இல்லா. இதுவும் அதே மாதிரிதான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடிருச்சு, உடல் மேல் உயிர் ஒன்றி அன்பகத்தில்லா. ஆக்சுவலி இது அன்பகத்தில்லான்னு தான் மாத்தணும். சரியா? அடுத்து வன்பார்கண், வன்பால் கூட்டல் கண், லகரம் ரகரமாதல். தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று,
இப்ப இதுல உயிர்வரின் உட்குரல் என்ன செஞ்சிருது, மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுது. சரிங்களா? அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தளிர்த்தற்று. தமக்குரியரும் அதே மாதிரிதான். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடுது, உடல் மேல் உயிர் ஒன்றல். பூவை பிரிச்சிங்கன்னா இக்கு குட்டல் ஊ ஓடிடுது. அடுத்து இக்கோட உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தமக்குரியராக மாறுது. அன்பு கூட்டல் ஈனும். இப்ப இத பாருங்களேன், உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும்ல, உயிர் போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, உகரம் போயிருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அன்பு இனும். நிழல் குட்டல் அருமை, உடல் மேல் உயிர் ஒன்றல் நிழல் அருமை. வழக்கு குட்டல் என்ப, உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும்ல, உகரம் போயிருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வழக்கென்ப. இப்படி இருக்கக்கூடியதாக தான் உங்களுக்கு எல்லா எடுத்துக்காட்டுகளுமே கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்திருக்கிறதுல எல்லா எடுத்துக்காட்டுகளுமே இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப 2 கூட்டல் ஒளிய, 2 ஒளிய, இதுவும் சேம் அதே மெத்தட் தான். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடுதல்ல உகரம் போயிரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி 2 ஒளிய அப்படின்னு மாறி இருக்கும். தமிழ் கூட்டல் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. இங்க பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தமிழ் அழகு அப்படின்னு மாறுது. சோ இப்படி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளாக தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இனிது இன்றல், இனிது கூற்றல் ஈன்றல். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், ஓடிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இனிது இன்றல். இதுல நம்ம இம்பார்ட்டன்டானது மட்டும் நம்ம இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்ப இரட்டுற மொழிதல், 2 கூட்டல் உற கூட்டல் மொழிதல், இது ரொம்ப முக்கியமானது. சோ முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரட்டுற மொழிதல் ரொம்ப முக்கியமானது. சோ இரட்டுற மொழிதல்ல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. 2 கூட்டல் உற கூட்டல் மொழிதல், இது சேம் அதே தான். உயிர்வரி உட்குரல் மெய் விட்டு ஓடிடுச்சு. அப்ப என்ன இருக்கும், 2 கூட்டல் உற கூட்டல் மொழிதல் அப்படின்னு இருக்கும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அப்படியா அப்படின்னா கிடையாது. என்ன அப்ப இரண்டுற மொழிதல்ல என்ன நடக்குது, இந்த ரகரம் இருக்கு இல்லையா, ரகரம் நகரம் நகரம் இருந்தது இல்லையா, அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டகரமாக மாறுது. அப்படி மாறும்போது இரட் ஏற்கனவே உகரம் ஓடிடுச்சு, இரட் கூட்டல் உற கூட்டல் மொழிதலாகும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இரட்டுற அப்படின்னு மாறிடும். சரிங்களா? அதே மாதிரிதான் அறிவுடையார் அக்துடையாரும். இப்ப புதிய புத்தகத்துல கொடுத்திருக்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பொய் கூட்டல் அகற்றும். தனிக்குறில் முன் ஒற்று, போ அப்படிங்கிறது குறில் எழுத்து தானே, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் எழுத்து வரும்போது இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பொய் அகற்றும். சரிங்களா? சீர்கூட்டல் இளமை, சீரிளமை, மை விகுதி போயிருது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி சீரிளமையாக மாறுது. கணினி கூட்டல் தமிழ், இந்த இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும்னு பார்த்திருப்போம். சோ கணினி அப்படின்றது ஒரு இயல்பான வேர்டு. அதுல நின்ற உயிர் அப்படின்னா என்ன அர்த்தம், நின்ற உயிர்னா நிலைமொழிக்கு கடைசியில இருக்கக்கூடிய உயிர் எழுத்துன்னு அர்த்தம். அப்படி இங்கேயும் வழிநெழுத்து வந்துச்சுன்னா அது மிகும், கணினி தமிழ். சரிங்களா? சோ பொன்கோட்டு, பொற்கோட்டுன்றத பொன் கூட்டல் கோட்டு, நகரம் என்னவா மாறுது, ரகரமாக மாறுது. நகரம் ரகரம் ஆதல். கொங்கலர், உடல் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் போயிரும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கொங்கலராக மாறும். சரிங்களா? சோ இதுல இம்பார்ட்டன்டான இது மட்டும் நம்ம பார்க்க போறோம், ஏன்னா எல்லா ரூல்ஸும் அதே தான் இருக்குது. இப்ப ஔடதமாம்லாம் பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஔடதமாம். ஆழம் கூட்டல் கடல், மவ்வீர் ஒப்பழிந்து, இந்த உயிரீர் என்ன செய்யுது அப்படின்னா ஒப்புது. விண் கூட்டல் வெளி, விண்வெளி, இது இயல்பு புணர்ச்சி. நீலவான்ல மகரம் கெடுறது. இல்லாது இயங்கும், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல போயிருச்சு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இல்லாது இயங்கும். இப்படிதான் என்ன செய்யுது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கு. படிப்பு கூட்டல் அறிவு, காட்டாறு, பாட்டிசைத்து, கண்ணுரங்கு, மேக்சிமம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுதலாக இருக்கும். இப்ப இங்க பாருங்க, போகி பண்டிகை கேஷுவலானது. இப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் கச தப மிகும், ஏன் இங்கேயும் வழிநெடுத்து வந்திருக்கு. உள்ளுவது எல்லாமும் அதே மாதிரிதான், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் ஓடினும், சோ உள்ளுவத் அப்படின்னு இருக்கும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உள்ளுவதெல்லாம். பயனிலா, பயன் கூட்டல் இலா, உடல் மேல் உயிர் ஒன்றல். கல்லெடுத்து, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கல்லெடுத்து. நானிலம், 4 கூட்டல் நிலம், நாடென்ற நாடு கூட்டல் என்ற. களமேரி, களம் கூட்டல் ஏரி, உடல் மேல் உயிர் ஒன்றல் மேனு மாறிடும். ரைட்டா? அடுத்து வணிகம் கூட்டல் சார்ந்து, மகரம் கேட்டு மவ்வீர் ஒப்பழிந்து உயிரீரு, இதுக்கு இணையான அதே மெய் அந்த இடத்துல இருக்கும், இணையானன்னு கூட சொல்லக்கூடாது, அதே மெய். மின்னணு, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மின்னணுவாக மாறும். சரிங்களா? சோ வந்து இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது பழைய புத்தகம் புதிய புத்தகம் எல்லாமே கலந்து கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரூல்ஸ் வந்து கம்மி தான்.
சோ பொய்யாது கூட்டல் ஒழுகின் உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் கேட்டுரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பொய்யாது ஒழுகின். சரிங்களா? சோ குலனுடைமை, குலன் கூட்டல் உடைமை, உடல் மேல் உயிர் ஒன்றல். சேம் அதே ரூல்ஸ் தான் திருப்பி திருப்பி வருது. நேர் கூட்டல் இங்கே, நேர் இங்கே. தேசம் எல்லாம் உடல் மேல் உயிர் ஒன்றல், தேசம் எல்லாம் மேயாக மாறுது. நெல் கூட்டல் கதிர், நெற்கதிரா மாறுது, லகரம் ரகரமாதல். மண் கூட்டல் ஒன்றோ, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மண்ணுண்டோ. நின் அடி, நின் கூட்டல் அடி. மணற்கேணி, லகரம் ரகரமாதல். சோ அதேதான் எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. ஒப்புமை இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத, இ ஐ வழி அவும் அப்படின்றப்ப உடன்படுமை விதிப்படி இந்த இடத்துல ஈ தோன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஒப்புமை இல்லாத. கிழங்கு கூட்டல் எடுக்கும், உயிர்வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடிடும். சோ இக்கு மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கிழங்கு எடுக்கும். சரிங்களா? இதே ரூல்ஸ் தான் நிறைய இடங்கள்ல இருக்கு, மேக்சிமம் மாறல. இது உடன்படுமை. எப்படி? இ ஐ வழி அவும், வேட்டையாடிய, அப்ப ஐ, இப்ப ஈங்கிற உடம்பெடுமை தோன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வேட்டையாடிய. சரிங்களா? தன்னெஞ்சு, தனிக்குறில் முன் ஒற்று உயிரெழுத்து வந்தா தானே இரட்டும், இங்க அது அப்படியே தானே இருக்கு, அப்ப தன்னெஞ்சு. இது இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? யாண்டுலனோ, உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் ஓடி போய் இட்டு மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றி யாண்டுலனோ அப்படின்னு மாறுது. சரிங்களா? தோரணம் கூட்டல் மேடை, மகரம் கெடுறது. வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம், உடல் மேல் உயிர் ஒன்றல். சோ இப்படிதான் மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டுகளும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யும் அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுல இருந்துதான் உங்களுக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்ல இருந்தும் இதை கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. ஈறு போதல்ல மை விகுதி போயிருது. உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் போய் புத்துன்னு மட்டும் இருக்குது. சோ உடல் மேல் உயிர் ஒன்றி புத். இன்னொன்னு இத எப்படி பிரிக்கணும், கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி தாங்க, முடிஞ்சிருச்சு. ஈறு போதல்ல மை விகுதி போயிடுச்சு. இங்க உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுறது ரொம்ப முக்கியமானது. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் ஓடிடுச்சு. அப்ப இங்க எப்படி இருக்கும்? புத்து கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு இருக்கும். சோ ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி புத்துயிர் ஊட்டி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்ததும் இங்க ஒண்ணு இருக்கு, உடல் மேல் உயிர் ஒன்றி புத்துயிர் ஊட்டி அப்படின்னு மாறும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. புகழ் கூட்டலாரம், புகழாரம். நந்தமிழ், நம் கூட்டல் தமிழ். மகரம் என்னவாகுது? வீறு ஒப்பழிந்து தாவிக்கினமான அதே மெய் இந்த இடத்துல தோன்றுது. பேரின்பம், பெருமை கூட்டல் இன்பம். ஈறு போதல்ல மை விகுதி போகுது. இப்பு கூட்டல் ஏ அப்படிங்கிற குறியில் எழுத்து ஆதி நீடல்ல என்னவா மாறுது? பேரு கூட்டல் இன்பமாக மாறுது. உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் போய் பேர் கூட்டல் இன்பம். அடுத்ததான் உடல் மேல் உயிர் ஒன்றி பேரின்பம். சோ இப்படிதான் மயரிகள் அல்லராய், மண் உயிரும் அதேதான். இப்ப பாருங்க, பைங்குவளை, பசுமை கூட்டல் குவளை. ஈறு போதல்ல மை விகுதி போயிருச்சு. இந்த அகரம் அடியகரம் ஐயாதல் விதிப்படி பைசு கூட்டல் குவளையாக மாறுது. பைசு கூட்டல் குவளை. சோ இணையவும்ன்ற விதிப்படி சூ கெடுது, கூவுக்கு இனமான இங்கு தோன்றுது. சரிங்களா? சோ அப்ப இப்படி இருக்கக்கூடியதாக தான் எல்லா எடுத்துக்காட்டுகளும் மேக்சிமம் இருக்கும். இப்ப இதுல பாருங்க, 5000, 5 கூட்டல் 1000, 5 கூட்டல் 1000. அப்ப இந்த இந்தும் தூவுமே போயிருதுங்க. அப்ப ஐ கூட்டல் 1000. இது ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. அப்ப நம்ம இ ஐ வழி எவ்வும்ன்ற உடம்படுமை விதி படிச்சிருப்போம். சோ அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி 5000 அப்படின்னு மாறும். சரிங்களா? சோ அதே மாதிரி உடம்பு கூட்டல் ஆர், உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் போய் உடம் கூட்டல் ஆறுன்னு இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உடம்பார்னு மாறும். சோ இப்படி இருக்கக்கூடியதாக தான் எல்லா எடுத்துக்காட்டுகளும் உங்களுக்கு இருக்கு. இதுல வேற எக்ஸஸா எந்த இதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா கொடுத்து. சரி, இப்ப இதுதான் நம்ம பார்க்க போதும் பாத்தீங்கன்னா, இதோட சேர்ந்து நல்ல தமிழ் செஷன்களையும் நம்ம பிரித்தெழுதுக ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்படின்னா நல்ல தமிழில் எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னா அதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அருமை கூட்டல் துணை, அருந்துணையை பிரிச்சிங்கன்னா அருமை கூட்டல் துணை. ஈறு போதல்ல மை விகுதி போயிருது. தாவுக்கு இனமான இந்து தோன்றி அருந்துணையாக மாறுது. அடுத்து என் தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா.
இப்ப எப்படிங்க மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தமிழ்னா அதை பிரிச்சு எழுதும் போது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, இந்த மவ்வீர் ஒப்பழிந்து தாவுக்கு இன எழுத்தான இந்த அந்த இடத்துல தோன்றுறது என் தமிழ்னா. பல உயிர், பல கூட்டல் உயிர், பல கூட்டல் உயிர். அப்ப எப்படி இந்த இடத்துல இவ்வு தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடமிடுமை இ ஐவழி யவும், இ ஐவழி யவும், ஏகாரம் வந்துச்சுன்னா ரெண்டுமே வரும். ஏனைய உயிர் வரின் வவும்னு படிச்சோம். சோ இங்க இல்ல லாவை பிரிச்சீங்கன்னா இல்லு கூட்டல் அப்ப இந்த இடத்துல இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றும். இவ்வும் ஓவும் சேர்ந்து பல உயிர். பிரித்தெழுதுக பாடான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் போது பாட் கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு தான் இருக்கும். சோ இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து பாடான் திணையாக மாறுது. பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள், மகரம் கெட்டு காவுக்கு இனமான இங்கு தோன்றுது. தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை, மகரம் கெட்டுறது இல்லையா, மகரம் மட்டும்தான் கெட்டுறது, தோரண மேடை. அடுத்துதான் நீர் அலையில், நீர் கூட்டல் அலையில், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நீரலையில். இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல, உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடுறதுல உகரம் ஓடிடும். சோ அடுத்து உடல் மேல் உயிர் வந்து இரண்டல்ல. தேர்ந்தெடுத்து அதே மாதிரிதான் தேர்ந்து கூட்டல் எடுத்து. சோ உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு என்ன செஞ்சிரும், ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேர்ந்தெடுத்து. களம்பகம், களம் கூட்டல் பகம், களம் 12 பகம் 18. சரிங்களா? சரி, இப்ப நம்ம நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். இப்ப இதுவும் அதே மாதிரிதான், இதுலயும் ஸ்பெசிபிக்கா வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நம்ம அவுட் சோர்சஸ் அப்படின்ற முறையில நம்ம ரெஃபரன்ஸ் நம்ம வந்து பார்த்தே ஆகணும். சோ கண்டு பேசினார், என்று கூறினார் அப்படின்றதெல்லாம் இயல்பா புணர்றது இயல்பு புணர்ச்சி. தெருவில் ஓடினான், இது மெய் அப்படின்றத உடல்னு சொல்லுவோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தெருவில் ஓடினான். சோ நிலைமொழியினுடைய ஈற்று மெய்யெழுத்தோட வறுமொழி முதலெழுத்து சேர்றதான் இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். சோ இங்க விகார புணர்ச்சியை மூணா பிரிக்கிறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்ததான், வாழைப்பழம் தோன்றல், வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம், இப்போ வந்து தோன்றுதல். ஒரு எழுத்து புதுசா தோன்றுது, வள்ளெழுத்து மிகிறது, உடம்படுமை மிகிறது, இது எல்லாமே தோன்றலுக்கு கீழே தான் வரும். சோ விகாரம் அப்படின்றது மாறுபாடு. அடுத்து திரிதல், பல் கூட்டல் பொடி பற்பொடியாக மாறுறது, லகரம் ரகரமாதல். மரம் கூட்டல் நாய், கெடுதல்ல மரநாயாக மாறிடுச்சு. சேம் அதேதான் உடம்பெடுமை. வந்த கூட்டல் உடன், வந்த கூட்டல்ன்றதுல இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து தா, இதை பிரிச்சீங்கன்னா இத்து கூட்டல் ஆ. நம்ம ஏனைய உயிர் வரின் வவும்னு படிச்சிருப்போம். அப்ப இந்த இடத்துல இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றி இவ்வும் ஊவும் உடல் மேல் உயிர் ஒன்றல்ல வந்தவுடனாக மாறி இருக்கும். இதுதான் அந்த எல்லா எடுத்துக்காட்டுகளையும் கொடுத்திருப்பாங்க. இப்ப பாருங்க, இங்க வகர உடம்பெடுமைக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. போன கூட்டல் உடன், போன உடன். சேம் அதேதான், போன கூட்டல் உடன், போன நாவை பிரிச்சீங்கன்னா இன்னு கூட்டல் ஆ. ஏனைய உயிர் வரி வவும் இல்லையா, இப்ப இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றும், இவ்வு ஊ சேர்ந்து போனவுடன். திரு கூட்டல் ஆர் ஊராரும் அதே மாதிரிதான். இங்க உகரம் என்ன ஆகும், உகரம் அப்படின்றது ரூவை பிரிச்சீங்கன்னா இரு கூட்டல் ஊ. ஏனைய உயிர் வரின் வவும், அப்ப இந்த இடத்துல இவ்வுங்கிறது தோன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி திருவாரூரார். அதேதான் எகர உடம்பெடுமைக்கு. கூலி கூட்டல் ஆள், இ ஐவழி யவும்னு படிச்சோமா. சோ அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி ஈல முடியுது. அப்ப ஈங்கிற உடம்பெடுமை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கூலியால். ஏமுன் இவ்விருமையும்னு பார்த்தோம். தே கூட்டல் ஆரம், தே அப்படின்னு சொல்லும்போது தேய பிரிச்சீங்கன்னா இத்து கூட்டல் ஏ. அப்ப யகரமும் வரும் வகரமும் வரும். தேவாரமும் சொல்லலாம், தேயாரம்னு சொல்லலாம். கடவுளுக்கு சுட்டப்படும் மாலை. கரியே இல்லை அப்படின்றது, கரியே ஏல முடிஞ்சிருக்கு. இ ஐவழியவும் ஏனைய உயிர் வரின்வவும் ஏமுன் இவ்விருமையும்னு படிச்சோம். சோ அந்த இடத்துல ஈங்கிற உடம்படுமையை இந்த இடத்துல போட்டிருக்காங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கரியே இல்லை. இந்த உடம்பிடுமை அப்படின்றது என்னன்னா, செயலை பிரித்து உணர்ந்து கொள்வதற்கு ரொம்ப இன்றியமையானது, ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். தப்பா பிரிக்காம எழுதுறதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும். போக இருந்தார் அப்படின்ற ஒரு சொல்ல சேர்த்து எழுதும் போது போகவிருந்தார், அப்ப இந்த இடத்துல இவ்வுங்கிற உடம்பிடுமை தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த காலத்துல கண்ட இடத்துல எல்லாம் அப்படி எழுதுறாங்க, அப்படி எழுத வேண்டியது இல்ல, அப்படி எழுதுனா பொருள் மயக்கம் ஏற்படும் அப்படின்றத சொல்றாங்க. பெரிய விடம் அப்படின்னு என்ன அர்த்தம், பெரிய விஷம் அப்படின்றதையும் பெரிய இடம் அப்படின்றதையும் ரெண்டு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஸ்லேடை பொருளை தர்றதுக்கு இது என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லேடை பொருளை என்ன சொல்லுது, இந்த இடத்துல இன்னொன்னும் சொல்றாங்க.
பெரிய இடம் அப்படின்ற சொல்ல பெரிய விடம், பெரிய விஷம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ ஸ்லேடை பொருள்ல வரக்கூடியது. உரைநடையில இப்படி எழுதுறது தப்பு. பெரிய இடம் அப்படின்னு பொருள் தருவதற்கு பெரிய விடம் அப்படின்னு எழுதாம உடம்பிடுமை சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய இடம் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? சோ அத சொல்றாங்க. இப்ப உடம்பிடுமைனா இவ்வு சேர்க்கணும். உடம்பிடுமை தோன்றி பெரிய விடமாக தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் வந்த வளவன், வந்த தேர்ப்பாகன், வந்த நண்டு. இதுல வளவன் அப்படின்னா தேர்ப்பாகன், இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அளவன்னா நண்டு, இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஆ கூட்டல் யானை, அவ்யானை. இத நீங்க சந்தியிலையும் வச்சுக்கலாம், இங்கேயும் நீங்க வச்சுக்கலாம். ஆ கூட்டல் நூல், அந்நூல். ஆ கூட்டல் செடி, ஆ செடி. சரியா? ஈ கூட்டல் குதிரை. இது ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லின மிகும்ன்ற எழுத்தாகவும் நம்ம கண்டு வச்சுக்கலாம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விகாரங்கள் தான். கதவு கூட்டல் அடைப்பு, கதவடைப்பு. உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும்ல இந்த உகரம் போயிரும். உடல் மேல் உயிர் ஒன்றி கதவடைப்பு. சேம் அதே மாதிரி எவ்வாறெனின், உயிர்வரி முக்குரல் என்ன செஞ்சிருச்சு, மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடி உடல் மேல் உயிர் ஒன்றி எவ்வாறெனின் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. திரியல்ல பாடுங்க, விடியல் கூட்டல் காலை, விடியற் காலை. நகரம் என்னவா மாறுது, ரகரமாக மாறுது. தெரியுது. தகுந்தால் கூட்டல் போர், அதான் எழுதுவோம். தகுந்தார் போல்ன்றத பிரிச்சீங்கன்னா தகுந்தால் கூட்டல் போர் அப்படி இந்த லகரம் ரகரமாக மாறுது. அடுத்து பாருங்க, முக்கியமான சில வேர்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க. வேறு கூட்டல் இல்லை, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடி உடல் மேல் உயிர் ஒன்றி வேறில்லை. செலவு கூட்டல் ஆயிற்று. இந்த உகரம் கெடுது அப்படின்னு சொல்றோம்ல, உயிர் வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும் எங்கெல்லாம் வருதோ அதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா கெடுதல். அதே மாதிரி குளம் கூட்டல் நெல், மகரம் கெடுறது. இங்கேயும் இம்மு கெடுது இல்லையா? மரம் கூட்டல் வேர், மரவேர் கெடுது. அறம் கூட்டல் வினை, அறவினை. அப்ப இம்மு கெடுது. இந்த மாதிரி கெடுறது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கெடுதல். நாள் கூட்டல் தோறும், லகரம் என்னவா மாறுது, லகரம் டகரமாக மாறுது. அவர்கள் டாம். சரியா? அதாவது மனம் கூட்டல் கழித்தான் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுல இந்த கச தவ அப்படின்ற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மெய் எழுத்து என்னவா மாறுதுன்னா இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கு இணை எழுத்தாக மாறுது. ஒண்ணும் இல்ல, இப்ப மனம் கூட்டல் கழித்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, மரம் கூட்டல் சாய்ந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்படி நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வருமொழியோட முதல் எழுத்து கசதபன்ற ஒரு எழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த மெய்யெழுத்தானது அதுக்கு இந்த வருமொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்கு இனமாக தெரியும். கா அப்படின்ற எழுத்துக்கு இணை எழுத்து இங்கு, சாங்கிறதுக்கு இணை எழுத்து இஞ்சு. அதான் மரஞ்சாய்ந்தது, மனங்களித்தான். சேம் அதேதான் பணம் தேடி. மகரம் என்ன இருக்கு அப்படின்னா இங்க மகரம் இங்க வழிநெழுத்து இருந்துச்சுன்னா இத்துக்கு இனமான இந்த இம்மு தெரியுது. மண் கூட்டல் குடம், மட்குடம். தன் கூட்டல் தமிழ், தண்டமிழ். சரிங்களா? பொன் கூட்டல் குடம், பொற்குடம். பொன் கூட்டல் சங்கிலி, பொற்சங்கிலி. நகரம் என்னவா மாறுது, ரகரமாக மாறுது. பொன் கூட்டல் பாடகம், பொற்படாகும். அவன் கூட்டல் தான், அவன்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவன் கூட்டல் தான். இந்த இடத்துல தகரம் என்னவா மாறுது, தாவானது ரகரமாக மாறுது. பொன் கூட்டல் தோடு, பொற்றோடு. இது ரெண்டு முக்கிய வார்த்தைகள். இது நம்ம பிரித்தெழுதுகளை இதை நோட் பண்ணிக்கணும். இந்த நிலத்தமிழில் எழுத வேண்டுமான சில பார்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும், எல்லாமே படிக்கணும் தேவையில்லை. கல் கூட்டல் குடியான், கட்குடியான். லகரம் டகரமாக மாறுது. எதுக்கு முன்னாடி, கசத்தை வந்திருக்கும் போது மட்டும் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த ரூல்ஸ மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா போதும். முள் கூட்டல் தாள், முட்டாள். இப்போ முட்டாள பிரிச்சு எழுதுன்னு கொடுத்தாங்கன்னா முள் கூட்டல் தாள்னு எழுதணும். அடுத்து எண்ணெய், எல் கூட்டல் நெய், எண்ணெய். தென்னீர், தெல் கூட்டல் நீர், தென்னீர். கற்கம்பம், கள் கூட்டல் கம்பம். கற்சுவர், கள் கூட்டல் சுவர். அதே மாதிரி கற்தூண், கள் கூட்டல் தூண். லகரம் என்னவா மாறுது, தகரம் ரகரமாக மாறுது. நற்றமிழ், நல் கூட்டல் தமிழ். லகரம் ரகரமாகுது. அதே மாதிரி பாருங்க, நல் கூட்டல் நெறி, நன்னெறி. புல் கூட்டல் நுனி, புன்னுனி. மேல் கூட்டல் மேல், மென்மேல், மென்மேல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கள் கூட்டல் மனம், கண்மணம். நாள் கூட்டல் மலர், நான் மலர். பொன் கூட்டல் நாடு, பொன்னாடு. இங்க என்ன இருக்கு, நகரமானது என்னவா இருக்கு, நகரமாக. அதாவது நா அப்படின்னு சொல்லக்கூடிய வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா மாறுது, நாவாக மாறுது. இங்க பாருங்க, பொன் கூட்டல் நாடு. இந்த பொன் அப்படியேதான் இருக்கு, இந்த நாதான் என்னவா மாறி இருக்கு, இன்னொரு நாவாக மாறி இருக்கு.
தன் குட்டல் நலம், தன்னலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு நிலைமொழியோட முதலெழுத்து மாறுறதும் வறுமொழியோட முதலெழுத்து மாறுறதும் ரொம்ப முக்கியம். சோ இந்த வரிசையில இது வறுமொழி மாறுறத குறிக்குது. தன் குட்டல் நீர், தண்ணீர், இந்த நான் என்னவா மாறுது. சரிங்களா? இந்த அதே மாதிரிதான் கண்கள் நோய், நோய், விண் கூட்டல் நாடு, விண்ணாடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரித்தெழுதுகள்ல இது மாற்றத்துக்கு உட்பட்டது. இதுக்கு சில ரூல்ஸ் கிடையாது. சில இது அவங்க அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த எழுத்து வந்தா மாறும்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட நீங்க 6 to 12 புக்கு மட்டும் இல்லாம இந்த சோர்ஸையும் சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கணும். ககர வரிசையில கா என்றால் ககர வரிசை முழுவதையும் எடுத்துக்கணும். அப்ப பண்டு கூட்டல் காலம், இங்க ககர வரிசையில இருக்கு. அப்ப பண்டு கூட்டல் காலம், பண்டைய காலம். சரியா? ஏன்னா இத நீங்க ஈ ஐவழியவும் அப்படின்ற விதிப்படி நீங்க எடுத்தீங்கனாலுமே இதுல வந்து ஈ கிடையாது, உகரம் வந்திருக்கு. ஏனைய உயிர் வரின் வவும் தான் போட முடியும். அப்ப இந்த இடத்துல உடம்பிடுமை புணர்ச்சியை நீங்க போட்டக்கூடாது. பண்டு கூட்டல் காலம், பண்டைய காலம். ஏன் இதை அப்படி பண்றாங்க? ஏன் சில ரூல்ஸ் வந்து அவங்களே வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்று கூட்டல் நாள், இற்றை நாள், நேற்று கூட்டல் பொழுது, நேற்றை பொழுது, நேற்று கூட்டல் கூலி, நேற்றை கூலி, இதெல்லாம் கிடையாது. சில வகுக்கப்பட்ட மரபுகளின்படி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, திசை பெயர் புணர்ச்சி, அதுக்காக தான் இதை நம்ம மெயினா பாக்குறோம். தெற்கு கூட்டல் கிழக்கு, தென் கிழக்கு, கூட்டம் கேட்டு ரகரம் அப்படியே நகரமா மாறுது. தெற்கு கூட்டல் நாடு, தென்னாடு, இங்கே நடந்திருக்கு. வறுமொழி, அதாவது குகரம் கேட்டு நகரமாக இருக்கு. வறுமொழியோட முதல்ல இருக்கக்கூடிய இந்த நாவும் நகரமாக மாறி இருக்கு. தெற்கு மொழி, மொழி, தெற்கு கூட்டல் ஊர், தெற்கூர், மேற்கு கூட்டல் காற்று, மேல் காற்று, நகரமாயிருக்கு. பூ கெட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு கூட்டல் கடல், மேல் கடல், மேற்கு கூட்டல் ஊர், மேலூர், கிழக்கு கூட்டல் காற்று, கீழ் காற்று, இது நம்ம பார்த்தோம். கிழக்கு கூட்டல் கடல், கீழ்கடல், வடக்கு கூட்டல் கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு கூட்டல் மேற்கு, வடமேற்கு, வடக்கு கூட்டல் மலை, வடமலை, வடக்கு கூட்டல் நாடு, வடநாடு, வடக்கு கூட்டல் ஊர், வடக்கூர். ஒன்று கூட்டல் ஆயிரம், இதெல்லாம் எண்ணும் பெயர் புணர்ச்சி, இது ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கூட்டல் ஆயிரம், ஓர் ஆயிரம். ஒன்று கூட்டல் இரண்டு, ஒன்று இரண்டு. இரண்டு கூட்டல் ஆயிரம், ஈராயிரம். 20 கூட்டல் 3, 23. 3 கூட்டல் ஆயிரம், 3000. ஆதி நீண்டிருக்கு, ஆனா இங்கேயுமே ஆதி நீண்டுதான் இருக்கு, நெடுவெழுத்தா தான் இருக்குது. 3 கூட்டல் உலகு, மூவுலகு. 3 கூட்டல் காலம், முக்காலம். 3 கூட்டல் 100, 300. இதெல்லாம் நீங்க விதிகளுக்கு அப்பாற்பட்டு தான் படிக்க முடியும். ஏன்னா இதுக்குள்ள விதி போனீங்கன்னா நிறைய விதிகள் இருக்கு. 3 கூட்டல் வட்டி, மூவட்டி. மூவட்டின்னு போட்டக்கூடாது, மூவட்டி. 4 கூட்டல் ஆயிரம், 4000. 4 கூட்டல் 100, 400. 4 கூட்டல் வகை, 4 வகை. 4 கூட்டல் கவி, 4 கவி. 4 கூட்டல் மணி, 4 மணி. 5 கூட்டல் 3, 5. 5 கூட்டல் பால், 5 5 கூட்டல் ஆயிரம், 5000. 5 கூட்டல் வகை, 5 கூட்டல் 100, 500. 5 கூட்டல் தொழில், 5 6 கூட்டல் வகை, 6 வகை அல்லது 6 வகை. ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்க பாத்துக்கணும். அடுத்துதான் 7 கூட்டல் வகை, 7 வகை. 7 கூட்டல் கடல், 7 கடல். 8 கூட்டல் ஆயிரம், 8000. 8 கூட்டல் வகை, எண் வகை. 9 கூட்டல் பாட்டு, 9 பாடு. 9 கூட்டல் ஆயிரம், 9000. 1 கூட்டல் 2, ஒவ்வொன்று, முக்கியம். 2 கூட்டல் 2, இவ்விரண்டு. ஈரிரண்டு சொல்லுவாங்க, ஈரிரண்டு. சரிங்களா? இப்ப பாருங்களேன், ஈர் கூட்டல் இரண்டு சேர்ந்து, அப்ப ஈரிரண்டு, ஈரிர அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈரிரண்டு அல்லது இவ்விரண்டு. 3 கூட்டல் 3, மும்மூன்று. 4 கூட்டல் 4, நன்னான்கு. 5 கூட்டல் 5, ஐவைந்து. 6 கூட்டல் 6, அவ்வாறு. 7 கூட்டல் 7, எவ்வேழு. 8 கூட்டல் 8, எவ்வெட்டு. 10 கூட்டல் 10, பப்பத்து. பாதி கூட்டல் பப்பாதி. வேறு கூட்டல் வேறு, வெவ்வேறு. தன் கூட்டல் நலம், தன்னலம். தம் கூட்டல் நலம், தன்னலம். ஏ கூட்டல் நாடு, எந்நாடு. என் கூட்டல் நாடு, எந்நாடு. எம் கூட்டல் நாடு, என். சோ அதே மாதிரி 3 கூட்டல் நாள், முன்னாள். 3 கூட்டல் நாள், முன்னாள். மெய் கூட்டல் ஞானம், மெய் ஞானம். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. இதெல்லாம் சில ஒரு அடிப்படையில வரக்கூடியது. கை கூட்டல் மாறு, இதே மெய் இந்த இடத்துல தோன்றுறது. சோ கீழே வந்து சந்தினால சில வேறுபாடுகள் இருக்கு, பட் இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் முடிஞ்சிருக்கு. நம்ம 6 to 12 புது புத்தகம், பழைய புத்தகம் பார்த்திருக்கோம், விதிகள் பார்த்திருக்கோம், நல்ல தமிழில் எழுத வேண்டுமா பார்த்திருக்கோம்.
சோ இது மட்டுமே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகக்கு தாராளம். அடுத்த கிளாஸ் நம்ம குறில் நெடில் பார்க்க போறோம். சோ இந்த கிளாஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ரிப்பீட்டடா அதை ரிவிஷன் பண்ணுங்க. அதுவே உங்களோட வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி.